கரங்களை உயர்த்தி ஒரு முறை கூட 3 அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் முன்னமே சொன்னது போல நம்முடைய சபையை ஆரம்பித்து நாம் 1 வருடங்கள் ஆகியிருந்தால் தான் இந்த விசேஷித்த கூட்டத்தை நாம் வைக்க வேண்டும். யாரை அழைக்கலாம், ஒரு சிறந்த போதகரை நாம் அழைக்க வேண்டும் என்று நான் பல நாட்களாக யோசித்த போது ஆண்டவர் தம்முடைய அநாதி சித்தத்தின்படி யாரை கொண்டு துவக்கினாரோ இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரியை ஆண்டவர் அன்பானன் அப்பாத்துறை அவர்களை நம்மத்தில் அனுப்பி தந்தது அவருடைய பெரிய கிருபை. அதற்காக நாம் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதே போல் விசேஷமாக அவர்களுடைய பிஸி ஷெடியூலை நான் பல முறை தொடர்பு கொண்டு கேட்டபோது இந்த வருடம் முடியாது, நான் எப்படியாவது அடுத்த வருடம் வருகிறேன் என்று சொன்னார்கள். ஆனால் நல்ல விரும்பி கேட்டபோது நம்முடைய தாகத்தின் நிமித்தம் நாம் அனைவரும் வாஞ்சித்தது நிமித்தம் அவர்கள் அங்கே ராஞ்சியில் நடக்க இருந்த ஒரு மீட்டிங்கை கூட கேன்சல் பண்ணி நமக்கு இந்த டேட்டை கொடுத்தார்கள். ஹல்லேலூயா, அது தேவனுடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா, நாம் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நாம் இன்றைக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானித்திருக்கிறார். ஹல்லேலூயா, அதனுடைய நோக்கத்தின்படி தேவன் இன்றைக்கு அவர்களை நம்மத்தில் அனுப்பி தந்திருக்கிறார். நாம் அனைவரும் உற்சாகத்தோடு அவர்களை கரங்களை தட்டி வரவேற்போம். மையாகவே இந்த நாளிலே உங்கள் மத்தியில் நின்று உங்களோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்கும்படியாக, தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்த பெரிதான கிருபைகளுக்காக என் ஆண்டவருக்கு நான் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். என்னை அன்போடு அழைத்த அருமையான என் அன்பு சகோதரர் ரைட்லின் பிரதருக்காகவும் சபையில் உள்ள ஒவ்வொரு மூப்பர்களுக்கும் சபை மக்களுக்கும் நான் இயேசுவின் நாமத்தினாலே என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான சகோதரர் சொன்னதை போல நான் உடுப்பியிலே மேங்களூர் பட்டணத்தில் உடுப்பியிலே 3 நாட்கள் விடுதலை பெறவுள்ளார்கள் அங்கே ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அதில் நானும் சகோதரர் மோன்ஸ்லாஸும் பேசிவிட்டு தொடர்ந்து நான் ராஞ்சியில் போய் நான் ஊழியம் செய்ய வேண்டும், ராஞ்சி போகணும். அது இது முடிச்சு நான் உடனே நான் யூரோப்புக்கு போடணும். இங்கே பிடிச்ச நிறைய யூரோப்பில் ஊழியம் இருக்குது, யூரோப்புக்கு நான் கடந்து போகிறேன். அப்போ சொன்ன முதல்ல ஆனாலும் ஏன் தெரியல ஜெபம் பண்ணுகிற பொழுது ஆவியான சொன்ன ஒரு வார்த்தை, ஏன்னா ராஞ்சியில் பெரிய கூட்டத்தை ஒழுங்கு பண்ணியிருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் சொன்ன இடத்துக்கு நீ போக வேண்டும் என்று தான் சொன்னார். ஆனால் தான் அது என்ன பெரிய கூட்டமோ சிறிய கூட்டமோ அது வரல, கர்த்தர் எங்கே போய் பேச சொன்னால் அதுதான் ஊழியக்காண்ட வேலை. அதுதான் நான் உடிப்பில் சொன்னாங்க, கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அவங்க என்ன ஒரு அருமையான ஒரு பாஸ்டர் அழைத்தார் அந்த சபைக்கு. ஆனால் எங்கள் டீம் மெம்பர்ஸு கேம்பெயின் மேனேஜர் என்னை பார்த்து சொன்னார், ஆனால் நீங்கள் அங்கே போகக்கூடாது, ஏன் அது ரொம்ப சின்ன சபைன்னு, ரொம்ப சின்ன சபை, அது உங்களுக்கு பெரிய சபை நாங்கள் ஒழுங்கு பண்ணியிருக்கோம். நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் சொன்னால் நீ அந்த சின்ன சபைக்கு தான் போகணுன்ட்டேன். நான் கூப்பிட்டு சொன்னேன், என்னை கர்த்தர் அந்த சபைக்கு தான் போக சொல்லுகிறார். அதில் எத்தனை பேர் 10 பேர் இருந்தாலும் நான் போய் பிரசங்கம் பண்ணுவேன். எனக்கு ஆண்டவர் எங்கே போக சொன்னால் அதுதான் போகணும், அதுதான் சொன்னேன். உண்மையில் நான் போனால் ஒரு 40 பேர் 50 பேர் தான் இருந்தார்கள். ஆனால் ஆண்டவருடைய கிருபை, அந்த ஜனங்கள் மகிமையாக ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அநேக கண்ணீரோடு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஆனால் இந்த நாள் உங்கள் மத்தியில் இருப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். மாத்திரமல்ல இந்த 1 வருஷத்தில் கர்த்தர் இந்த சபையை பெருகப்பட நினைத்தை பார்த்து ஆண்டவருக்கு நான் அதிகமாக நான் நன்றி செலுத்துகிறேன். காரணம் எனக்கு நான் ஜெபம் பண்ணுகிற பொழுது கர்த்தர் கடந்து சொன்ன முதல்ல இந்த சபையை ஆரம்பிக்கிறப்ப ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை, புறஜாதி மக்களைத்தான் நான் இவர்களுக்கு கொள்ளை பொருளாய் கொடுப்பேன். அதுதான் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை. இந்த காலையில் உங்கள் சபைக்காக நான் விசேஷமாக நான் ஜெபித்து கொண்டு இருந்தேன். ஜெபம் ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறீர், நீர் என்ன செய்ய விரும்புகிறீர், இந்த சபையை குறித்த ஒரு நோக்கம் என்ன என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன ஜெபித்த பொழுது மீண்டும் அதைத்தான் கர்த்தர் உறுதிப்படுத்தினார். இன்னும் இந்த சபையை நான் பெருக பண்ணுவேன், இன்னும் இந்த சபை பெருகும். புறஜாதி மக்கள், சத்தியத்தை அறியாத மக்கள், விக்கிரகத்தை சாபத்திலே கடக்கிற என் ஜனங்களை இந்த சபைக்குள்ளே நான் கொண்டு வருவேன். அதுதான் ஆண்டவர் தெளிவாய் சொன்னார். அதை குறித்து தான் இன்னைக்கு ஆண்டவரோடு சில காரியங்களை பேசும்படியாக நான் என்னோட கூட பேசினார். ஆனால் இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசி அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அப்படி இருந்த வண்ணமாக நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று சொன்னேன். உம்முடைய பாதத்தில் இருந்த ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் பாராட்டின பெரிதான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஆராதித்த பொழுது அசைவாடுகிற ஆவியானவே எங்கள் நடுவில் நீர் அசைவாடுகிற அன்பிற்காக நன்றியும் துதியும் ஸ்தோத்திரங்களை இப்பொழுது ஏறெடுக்கிறமையா தகப்பனே. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த முதல் வருஷத்தில் ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு நமக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கும்படியாக கர்த்தர் இந்த நாளை நீர் ஏற்படுத்தி கொடுத்த அன்பிற்காக ஸ்தோத்திரமையா. தகப்பனே, எவ்வளவு
அற்புதமாய் ஆச்சரியமாக ஒரு வருட காலம் ஆண்டவர் இந்த சபையை நீர் வழி நடத்தி வந்திருக்கிறீர். அந்த அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உடைய பிள்ளைகள் நினைத்து அல்ல, கர்த்தர் தாம் சித்தம் வைத்த சபை ஆரம்பித்து நீர் எம்மட்டும் அற்புதமாய் நடத்தி வருகிறீரே, அந்த அன்பிற்காக உமக்கு நன்றி துதி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறவையா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் எல்லாம் ஆகும் என்ற வார்த்தையுடைய கர்த்தருடைய ஆவியானவே இந்த ஒரு வருட சபையை நீர் அற்புதமாய் ஆச்சரியமாக வழி நடத்தி வருகிற அன்பை நினைத்து பார்த்து முதலாவது நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இது கர்த்தருடைய கிருபை 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 கிருபை. அந்த கிருபைகளுக்காக தேவரே நாங்கள் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதித்துமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே உமக்கே நாங்கள் ஸ்தோத்திரத்தை எடுக்கிறவையா. எல்லா மகிமைகள் இயேசு ராஜாவுக்கே நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தரே அற்புதமாய் ஒரு வருஷ காலம் நீ நடத்தி வந்த அன்பை நினைத்து பார்த்த ஆண்டவரே, நாங்கள் உள்ளத்தில் ஆழத்தில் இருந்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரத்தை எடுக்கிறவையா. இந்த ஒரு வருட காலத்திலே இந்த சபையின் மூலமாக நீர் பலத்த அற்புதங்களை செய்து ஜனங்களை ஆசீர்வதித்து அவருடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்து அந்த அன்பையெல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்கிறவையா. இந்த இடத்துல உங்களுடைய பிள்ளைகள் வேண்டிக் கொண்ட ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தரே அற்புதங்களை செய்தீரே. அந்த அன்பிற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்தி துதித்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறவையா. புதிய ஆண்டிலும் இதைவிட மேன்மையான காரியங்களை நீ செய்ய போற அன்பிற்காக நாங்கள் துதித்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறவையா. எப்பொழுதும் ஆவியானவரே வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேச வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். பேசுவது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவே என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய ஆவியானவே வந்திருக்க தம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேச வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது ஆவியானவரே நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, நான் விசேஷமாக இந்த சபைக்காக நான் ஜெபித்துக் கொண்டு இருக்கிற பொழுது நான் முதல்ல சொன்னேன், ஆண்டவர் இன்னும் புறஜாதி மக்களை கொடுப்பேன் சொல்லியிருக்கிறார். நான் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், அவருடைய தரிசனம் என்ன தெரியாது, என்னுடைய ஆசை கட்டாயம் நான் அடுத்த வருஷத்தில் சபைக்கு கேள்விப்படுகிற பொழுது குறைந்தது ஒரு 100 புதிய ஆத்மாக்களாவது இந்த சபைக்குள்ளே வர வேண்டும். அதுதான் என்னுடைய தரிசனம். அதுதான் ஆண்டவர் சமூகத்தில் நான் உங்களுக்காக ஜெபித்த ஒரு ஜெபம். கர்த்தர் அதை நிறைவேற்றிக் கொண்டு நிச்சயமாக தேவன் சொன்னபடி அந்த ஆசீர்வாதம் உங்கள் சபையிலே கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, அந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்க வேண்டுமானால் தேவன் நம்மிடத்தை எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையிலான ஆசீர்வாதங்கள் தேவையாக இருக்கிறது, இல்லைன்னு சொல்லவே இல்லை. நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன், அது வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நீ வேதத்தை வாசித்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை பொல்லாங்கிருந்த விலைக்கு உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக தம்முடைய பிள்ளையாக இயேசுவை எழுப்பி உங்களுக்கு அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இயேசு இந்த உலகத்திற்குள்ளே வந்த ஒரே ஒரு நோக்கம் என்ன? நம்மை ஆசீர்வதிப்பதாக. திருச்சபை மக்களை ஆசீர்வதிப்பது தான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை ஒரு மனிதன் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லிவிடுவார். ஆனால் ஆசீர்வாதத்தை நாம் தான் சுதந்திரிக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். நீங்க வேதத்தை கவனம் ஆசித்து பார்க்கலாம். எலிசாவிடத்திலே அவனுடைய வேலைக்காரன் வருகிறான். அவன் சொல்லுகிறான், எஜமானே என் கோடாரி குளத்திலே விழுந்து விட்டது, நான் எனக்கு உதவி செய்யும், நான் இரவல் வாங்கி வந்திருக்க திரும்ப கொடுக்க வேண்டும், அது விழுந்து விட்டது, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி எலிசாவிடத்தில் கேட்டான். அப்ப எலிசா அழகாய் சொன்னார், எங்கே அந்த கோடாரியை போட்டார்? அவள் காக்க இந்த குளத்துக்குள்ளே தான் விழுந்து விட்டது. உடனே எலிசா அழகாய் கொம்பை வெட்டி குளத்திலே தூக்கி எறிந்தார். வேதம் சொல்கிறது கோடாரி தண்ணீர்ல மிதந்தது. இப்ப நல்ல வேத வாசிப்பாருங்க. எலிசா அவனை பார்த்து சொல்கிறான், உன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொள். அர்த்தம் என்ன? நீ கேட்ட ஆசீர்வாதத்தை உனக்கு நான் காண்பித்து விட்டேன். நீ கேட்டாயே உன் கோடாரி, அதோ அந்த கோடாரி உனக்கு முன்பாக மிதந்து கொண்டிருக்கிறது, உனக்கு முன்பாக இருக்கிறது. நீ அதை கை நீட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்ல யோசிச்சு பாருங்க. அவரே இந்த கோடாரியை கையில கொடுத்திருக்க முடியும். ஆண்டவரே இந்த கோடாரி அவன் கரத்திலே வரட்டும் என்று எலிசா ஜெபித்திருந்தால் தேவன் அதை செய்திருப்பார்.
ஆனால் எலிசா சொல்லுகிறான், நீ கேட்ட ஆசீர்வாதத்தை உனக்கு முன்பாக வைப்பது என்னுடைய வேலை, ஆனால் அதை எடுத்துக்கொள்வது, அதை சுதந்திரித்துக் கொள்வது அது உன்னுடைய கரத்திலே இருக்கிறது. அதுதான் வேத ரகசியம். எப்பொழுதுமே தேவன் நம்முடைய வேதத்தில் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த வேத புஸ்தகத்தில் தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை ஒரு கர்த்தருடைய பிள்ளை நீங்கள் தான் அதை சுதந்திரிக்க வேண்டும். அது வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியம். சரி, இப்ப அந்த ஆசீர்வாதத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் வேதம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது? வேதத்தில் இருந்து ஒரே ஒரு வசனம், நாம் அந்த வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யாக்கோபு யோசேப்பை நோக்கி, சர்வவல்லமையுள்ள தேவன் கானான் தேசத்திலுள்ள லூஸ் என்னும் இடத்தில் எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்து, அடுத்த வசனம் வாசிங்க. நான் உன்னை பலுக்கவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜனக்கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னோட சொன்னார். அழகான ஒரு வசனம். யாக்கோபு சொல்லுகிறார், சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்கு தரிசனமாகி, அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம், தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்தார். அப்போ முதல்ல ஒன்று அறிந்து கொள்ளுங்க, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உங்களுக்குள்ளே முதலாவது ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். தரிசனம் உள்ளவர்களை தான் தேவன் ஆசீர்வதிக்க முடியும். சும்மா ஆசீர்வதிகள் சொன்னால் தேவன் ஆசீர்வதிப்பது இல்லை. எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ஒரு மனிதனுக்குள்ளே எப்படி தரிசனம் இருக்கிறதோ அப்படித்தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்க முடியும். என வேதம் சொல்லுகிறது, யாக்கோபுக்கு தரிசனமாகி அழகாக சொல்லுகிறார், இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது? சொல்லுங்க, யாக்கோபு சொந்த தேசத்தை விட்டு, தாய் தகப்பனை விட்டு பாருங்க, வனாந்தரத்தில் வந்திருக்கிறான். ஒரு புதிய தேசத்திற்குள்ளாக யாக்கோபு கடந்து போகிறான். உங்க வாழ்க்கையிலே கூட நீங்க உங்க சொந்த தேசத்தை விட்டு கர்த்தர் இந்த வனாந்தரமான தேசத்திற்குள்ளே உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அந்த வனாந்தரமான தேசத்திலே தான் யாக்கோபுக்கு தரிசனம் கொடுக்கிறார். இந்த தேசத்திலே நீ போகிறாய, அந்த தேசத்திலே உன்னை நான் எப்படி ஆசீர்வதிப்பேன், உன்னை பலுகி உன்னை பெருக பண்ணி மீண்டும் உன்னுடைய சொந்த தேசத்துக்கு நான் உன்னை கொண்டு வருவேன். இது ஆண்டவர் யாக்கோபுக்கு சொன்ன ஒரு வார்த்தை. அப்ப வேதம் சொல்லுகிறது, முதலாவதாக யாக்கோபுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு தரிசனம் இருந்தது. அதனால என்னை ஆசீர்வதித்தால் உன்னை நான் உம்மை விடுவது இல்லை. அப்ப எப்பவுமே அறிந்து கொள்ளுங்க, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு தரிசனம் கட்டாயமாக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். நீங்க வேதத்தை கவனமாய் வாசித்து பாருங்கள். வேதம் அழகாய் சொல்லுகிறது, அப்போஸ்தலர்கள் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே கொர்நேலியு என்ற மனிதனுக்கு ஒரு தரிசனம் வருகிறது. தேவன் தரிசனம் சொல்கிறான். என்ன தரிசனம்? அவன் குடும்பத்தை குறித்து ஒரு தரிசனம் கொடுக்கிறான். வேதம் சொல்லுகிறது, கொர்நேலியு நல்ல பதவியில் இருக்கிறான், நல்ல சம்பாதிக்கிறான். ஆனால் இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், கொர்நேலியு உனக்குள்ளே ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். அது என்ன தரிசனம்? நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த குடும்பத்தை தரிசனம் கொடுக்கிறார். உன் குடும்பத்தில் எல்லாம் இருக்குது, ஆனா உன் குடும்பம் இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லை. உன் குடும்பம் ரட்சிக்கப்பட்ட குடும்பமாய் மாற வேண்டும். அதுதான் உன் குடும்பத்தை குறித்து நான் கொடுக்கிற ஒரு தரிசனம். வேதம் அழகாக சொல்லுகிறது. அப்ப குடும்பத்தை குறித்த ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொர்நேலியுக்கு கொடுத்தார். அந்த தரிசனத்தின்படி முழு குடும்பத்தை ரட்சித்து பரிசுத்த ஆவியால் நிரப்பி அந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதித்தார். நீங்க தொடர்ந்து வேதத்தை வாசித்து பாருங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சகரியா என்ற மனிதனுக்கு ஒரு தரிசனம் வருகிறது. அங்கே கர்த்தர் தரிசனம் கொடுக்கிறார். எதற்கு குறித்து? அவனுடைய பிள்ளையை குறித்த தரிசனம் கொடுக்கிறார். உனக்கு ஒரு பிள்ளை கொடுப்பான், அவன் எதிர்காலம் இப்படி இருக்கும், அவன் இப்படி நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி தேவன் அங்கே சகரியாவுக்கு தரிசனம் கொடுக்கிறார். அப்போ ஒரு பெற்றோராக இருந்தால் உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் உங்க பிள்ளைகளை குறித்து ஒரு தரிசனம் ஒரு பெற்றோருடைய வாழ்க்கையில் இருக்கணும். நிறைய வாழ்க்கையில ஏதோ பிள்ளைகளை படிக்க வச்சு ஏதோ திருமணம் பண்ணோம், வாழ்க்கை முடித்து கொடுத்தோம், அதுதான் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது இல்லை. கர்த்தர் உங்களுக்கு பிள்ளை கொடுத்தாரானால் ஆண்டவரே, பிள்ளைகள் தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். அப்ப ஆண்டவரே, என் பிள்ளையை குறித்து உங்களுடைய தரிசனம் என்ன? என் பிள்ளை இப்படி உயர்த்தப்பட வேண்டும், என் பிள்ளையுடைய எதிர்காலம் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளை குறித்து ஒரு தரிசனத்தை வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். பெற்றோர்கள், அநேக பெற்றோர்களுக்கு
உங்களுக்குள்ளே பிள்ளைகளை குறித்து ஒரு தரிசனமே இருக்கிறது இல்லை. அதனால தேவன் ஆசீர்வதிப்பது இல்லை. நீங்க வேத வாசிப்பாங்க, சகரியா என்ற மனுஷனுக்கு தரிசனம் வருகிறது. பிள்ளையை குறித்து தகப்பனே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். மகனே, உன் எதிர்காலம் இப்படி இருக்கும், உன்னை தேவன் இப்படி ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி பெற்ற தகப்பன் தன் பிள்ளையை குறித்து அழகான தீர்க்க தரிசனம் கொடுக்கிறான். உங்க வாழ்க்கையில உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்க தீர்க்க தரிசனம் கொடுக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், உன் காலங்கள் இப்படி இருக்கும், தேவனை ஆசீர்வதிப்பார், உன்னை கொண்டு கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார், யோசேப்பை போல கர்த்தர் உயர்த்தி தேசங்களுக்கு உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பார். ஒரு தரிசனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது வேதம் தெளிவாய் சொல்லப்பட்ட காரியம். நீங்க தொடர்ந்து யோசேப்பை யோசித்து பாருங்க. யோசேப்பு தனிப்பட்ட மனுஷன் வாழ்க்கையிலே அவனுக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். வேதம் அழகாய் சொல்லுகிறது. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார், தரிசனத்தை கொடுத்தார், என் எதிர்காலத்திலே தேவன் என்னை வைத்த போகிறார், நான் தலை நிமிர்ந்து நிற்பேன், இந்த தேசத்தை கர்த்தர் வைத்துவார் என்று சொல்லி தேவன் தரிசனம் கொடுக்கிறார். நீங்க வேதத்தை தொடர்ந்து வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் சவுல் என்ற வாலிபனை குறித்து சொல்லுகிறார். அவன் தரிசனம் பார்க்கிறான். அவனுடைய ஊழியம் இனிமேல் எப்படி இருக்க போகிறது. இதுவரை அவன் ஊழியம் செய்தான். சவுல் துன்மார்க்கன் அல்ல, ஒரு குடிகாரன் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி பக்தி வைராக்கியமான வாழ்ந்த ஒரு மனிதன் இந்த சவுல். ஆனால் அவனுடைய ஊழியம் தவறான ஒரு ஊழியமாய் இருந்தது. அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், சவுலே, அதுவல்ல, உன்னை குறித்து ஒரு தரிசனம் வைத்திருக்கிறேன். இனி வரும் நாட்களிலே உன் ஊழியம் இப்படி இருக்கும். உன்னை புறஜாதி மக்களுக்கு நான் ஆசீர்வாதமாய் வைப்பேன். உன் நிமித்தம் ராஜாக்கள் சந்திக்கப்படுவார்கள். உன் நிமித்தம் விக்கிரகத்தில் சாபத்தில் இருக்கிற என்னை அறியாத ஜனங்கள் என் மந்தைக்குள்ளே வருவார்கள். உன்னை கொண்டு நான் சபைகளை ஸ்தாபிக்க போகிறேன். உன் சபை வளர்ந்து பெருகும் என்று சொல்லி அங்கே தன் ஊழியத்தை குறித்து சவுலுக்கு ஆண்டவர் அழகாய் தரிசனம் கொடுக்கிறார். அப்ப அறிந்து கொள்ளுங்க, என்ன ஒரு காரியமா இருந்தாலும் உங்க வாழ்க்கையிலும் உங்கள் தனிப்பட்ட காரியமா இருக்கலாம். நீங்க ஒருவேளை வேலை செய்து கொண்டிருக்கலாம், நீங்க ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணி கொண்டிருக்கலாம், கர்த்தருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம். என்ன இருந்தாலும் அது ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒரு மனிதனுக்குள்ளே எப்பொழுதுமே தரிசனம் இருக்க வேண்டும். தரிசனம் ஆஸ்வதிக்க முடியாது. இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக நின்று ஆண்டவருடைய வார்த்தையை நான் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஒரு காலத்தில் நான் இயேசு இல்லாத தெய்வம் இல்லைன்னு சொன்னவன், பக்தி வைராக்கியமாக நான் RSS இயக்கத்தில் இருந்தவன். அவ்வளவு தூரத்தில் நான் பக்தி வைராக்கியமாக இருந்தேன். ஆனால் கர்த்தர் என்னை சந்தித்தார். வாழ்க்கையில் நான் உலக வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லி முடிக்கிற நேரத்தில் ஆண்டவரை சந்தித்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு கொடுத்தார். நான் பேங்க்ல நல்ல ஒரு அதிகாரியாக பணி செய்து கொண்டிருந்தேன். பல ஆயிரக்கணக்கான ரூபாய் சம்பாதித்துக் கொண்டு ஒரு நேஷனலைஸ் பேங்க்ல நல்ல ஒரு அதிகாரியாக இருந்தேன். உடனே யோசித்தேன், ஆண்டவரை ரட்சித்த உடனேயே ஆண்டவரை கேட்ட, ஆண்டவரே, நான் உமக்கு ஊழியத்திற்கென்று எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும், எவ்வளவு காணிக்கை கொடுக்க வேண்டும் எல்லாம் கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், இந்த பணம் இந்த பதவி ரெண்டும் உனக்கு நான் கொடுத்தது, அந்த உணர்வுக்குள் இருக்க வேண்டும். நான் கொடுத்ததை சபைக்கு கொடு, ஊழியத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். சொன்னார், நீ எனக்காக ஊழியம் செய்ய வேண்டும். நான் உன்னை மறந்திருந்தால் நீ தற்கொலை செய்திருப்பாய். உன்னை நேசித்து உன்னை உயிரோடு வைத்திருக்கிறேன். அப்ப உன்னை போல வேதனையும் துக்கத்திலும் கண்ணீரும் போகிற அநேக கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அவர்களையும் நான் நேசிக்கிறேன். அவர்களுக்கு நன்மை சொல் என்று சொல்லி அவருடைய ஊழியத்திற்கு அழைத்தார். என்னுடைய 30 வயது வரையும் இந்த வேத புஸ்தகத்தை நான் தூக்கியதை எறிந்தவன், கேவலமாய் சொன்னவன். ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே, எனக்கு பைபிள்ல ஒரு வார்த்தை தெரியாது, பிரசங்கம் பண்ண தெரியாது, ஜெபிக்க தெரியாது, நான் எப்படி உமக்காக ஊழியம் செய்ய முடியும்? அதனால கேட்டேன். அப்புறம் ஆண்டவர் அழகாய் சொன்னார், அர்ப்பணிப்பது உன்னுடைய வேலை, பயன்படுத்துவது என்னுடைய வேலை என்று சொன்னார். அதுதான் அவர் தெளிவான பேசினார். அன்றைக்கு இந்த வேதபத்தோடு ஒப்பு கொடுத்த ஊழியம் செய்கிறேன். ஆனால் ஆண்டவரே, நான் ஊழியம் செய்வேன், ஆனால் எனக்குள்ளே ஒரு தரிசனம் இருக்கிறது. அந்த தரிசனத்தின்படி என்னை ஊழியத்தில் பயன்படுத்துவீரானா நான் உமக்காக ஊழியம் செய்கிறேன். தரிசனம் என்ன? ஆண்டவர் கேட்டார். ஒரு 4 பேருக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்காக என்னை தெரிந்து கொள்வீரானா நான் ஊழியத்துக்கு வர முடியாது. நான் சொன்னேன், 4 பேருக்கு ஊழியம் செய்கிறேன், ஆனால் அதுவரை என் தரிசனம். என்னை லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைப்பீரா? நீ சொன்னீர், உலகமெங்கும் சென்று சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் சொல்லி இருக்கிறேன். அப்ப உலகம் பூரா என்னை அழைத்துக் கொண்டு போவீரா? நான் உமக்காக ஊழியம் செய்கிறேன், லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைப்பீரா? சொல்லு, நான் ஊழியம் செய்கிறேன்.
அப்படி ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணினார். உன் தரிசனத்தின்படியே உன்னை லட்சங்களுக்கு நான் ஆசீர்வாதமாய் வைப்பேன். உலகத்தின் பல தேசங்களுக்குள்ளாக உன்னை அழைத்து சென்று என் நாமத்தினை மகிமைப்படுத்துவார். இது கர்த்தரோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இயேசுடைய நாமத்தை சொல்வதற்கு கூட எனக்கு தகுதி கிடையாது. ஆனால் இன்றைக்கு ஊழியத்துக்குள்ளே போனால் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் எங்க பிரசங்கம் பண்ணாலும் லட்சக்கணக்கான மக்கள் கூடி வருகிறாங்க. இன்னைக்கு டிவில எல்லா டிவில பேச வைக்கிறார். பெருமைக்காக சொல்லவில்லை, உலகத்துல 5 கண்டத்திலும் இன்னைக்கு நான் கால் வைத்து ஆண்டு ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே இன்னைக்கு அழைத்துக் கொண்டு போகிறார். அப்ப அர்த்தம் என்ன? ஒரு மனுஷனுக்குள்ளே உங்கள் என்ன காரியமாக இருந்தாலும், ஒருவேளை என் ஊழியத்துக்கு ஒரு தரிசனம், உங்களுக்குள்ள பிசினஸ் பண்ணா அதே கொஞ்சம் தரிசனம் இருக்கணும். நீங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் தரிசனம் இருக்கணும். வேலை செய்தால் அதுக்குள்ள தரிசனம் இருக்கணும். ஆண்டவரே, இன்றைக்கு நான் இந்த சின்ன வேலையில் இருக்கிறேன், ஆனா நான் விசுவாசிக்கிறேன் இந்த தேசத்தை இதை விட பெரிதான வேலை உம்மாலே கொடுக்க முடியும். இப்படிப்பட்ட வேலை நான் செய்ய விரும்புகிறேன், அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும். நீங்க அந்த தரிசனத்தை வைத்தால் தேவன் உங்களுக்கு அந்த வாக்கை நிறைவேற்றி கொடுக்க முடியும். எப்பொழுது யாராக இருந்தாலும் தரிசனம் இல்லாதபடிக்கு எந்த ஒரு மனிதரையும் தேவன் வைத்து விடவே முடியாது. சரி, ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படியாக சொன்ன ஒரு காரியம் வித்தியாசமான ஒரு காரியம். சில பேர் தரிசனத்தை பெற்றுக் கொள்கிறார்கள், ஆனால் அந்த தரிசனத்தை நிலை நிற்பதே இல்லை, சோர்ந்து போய் விடுகிறார்கள். அந்த தரிசனம் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற முடிவது இல்லை என்று சொன்னால் ஒரே ஒரு காரியம், you must know the power of your vision. தேவ தரிசனத்தின் வல்லமையை என்றைக்கு ஒரு கர்த்தருடைய பிள்ளை அறிந்து கொள்கிறானோ அவன் தான் தரிசனத்தை பெற்று நிறைவேற்ற முடியும். தேவனுடைய தரிசனத்தை வல்லமை எவ்வளவு பெரியது, தரிசனம் கொடுத்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி உங்க தரிசனத்தின் வல்லமையை நீங்கள் சரியாக அறிந்து கொண்டாலே உங்க வாழ்க்கையிலே தேவ தரிசனம் நிறைவேறும். அப்பதான் தேவ தரிசனம் நிறைவேறும். நீங்க வேதத்தை கவனம் வாசித்து பாருங்க. நான் மிக சுருக்கமாக இந்த வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நேரம், மிக சுருக்கமாக இந்த வார்த்தையை நான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக உங்க வாழ்க்கையிலே தேவ தரிசனம் நிறைவேறி தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் வேதம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். வாசிங்க, ஒருத்தர் வாசிங்க, சிஸ்டர் வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி இந்த உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். போதும், நல்லா பாருங்க. இப்ப கர்த்தர் ஆபிரகாம் தரிசனம் கொடுக்கிறார். ஆண்டவர் சொன்னார், நான் காண்பிக்கிறேன், தேசத்துக்கு புறப்பட்டு போ. அந்த தேசத்திற்கு ஆபிரகாம் போகிறான். அது வனாந்தரமான ஒரு தேசம், வனாந்தரமான ஒரு இடம். இப்ப அந்த வனாந்தரத்திலே ஆபிரகாம் நின்று கொண்டிருக்கிறான். இப்ப கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார். ஆபிரகாம், இந்த தேசத்தை உனக்கு நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். கொடுத்து விட்டு ஏன் சொன்னார் கேட்டீங்கன்னா, நீங்க வேதத்தை கவனம் வாசித்து பாருங்க. அதே ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், I am the Almighty God. உனக்கு தரிசனம் கொடுத்த தேவன் நான் எப்படிப்பட்ட ஒரு தேவன்? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வருகிற பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப நீங்க போகிற பொழுது இன்னைக்கு ஆண்டவர் தரிசனம் நிறைவேற வேண்டுமானால் நீங்க ஜெபிக்க போகிற பொழுது, ஆண்டவரே, தரிசனம் கொடுத்த தேவன் நீ சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ சொன்னபடி அந்த தரிசனத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றி கொடும். உங்கள் ஜெபம் அப்படிப்பட்ட ஜெபமாக இருக்க வேண்டும். நம்ம நிறைய சமயம் தேவ தரிசனம் அறிந்து கொள்ளாதபடிக்கு நாம சில மாம்சத்திலே போராடுகிறபடினால் தான் தேவ தரிசனம் நம் வாழ்க்கையில் நிறைவேற முடிவது இல்லை. நீங்க வேதத்தை கவனமாக வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்துல நீங்க 1-2 வசனம் வாசித்து பாருங்க. ராகேலுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாதபடினாலே வேதம் சொல்ற அவள் லேயாளுக்கு குழந்தைகள் இருந்தது. இப்ப ராகேல் உலக துக்கம் வந்து விட்டது. வந்த உடனே பாருங்க, நேரா யாக்கோபிட்ட போனான். போயிட்டு சொன்னான், எனக்கு குழந்தை கொடும், எனக்கு குழந்தை கொடும் என்று சொல்லி புருஷனிடத்துல போய் சண்டை போட ஆரம்பித்து விடுகிறார். இப்ப யாக்கோபு அழகா பேசினார். என்ன சொல்றாரு? 2வது சொல்கிறது, நான் என்ன தேவனா? நான் என்ன தேவனா? உன் ஆசையை, உன் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு நான் என்ன தேவனா? உனக்கு ஆசீர்வாதம் வேண்டுமானா நீ சர்வ வல்லமையுள்ள தேவனை நீ போய் கேட்க வேண்டும். நான் புருஷனாக இருந்தாலும் குழந்தை
குழந்தைகள் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். நான் புருஷன் தான், ஆனாலும் நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. ஆசீர்வதிக்கிறவர் இயேசு ஒருவர் தான். அப்படி கர்த்தரிடத்தை போய் கேள், உன் ஆசை என்ன, விருப்பம் என்ன? கர்த்தர் சமூகத்தில் போய், ஆண்டவரே நீ சொல்லி இருக்கிறீர், உன்னை பெருக பண்ண சொல்லி இருக்கிறீரே, உன் சந்ததி பெருகும் என்று சொன்னேனே, அப்ப எனக்கு ஒரு குழந்தை தாரும் என்று சொல்லி நீ போய் கேட்க வேண்டும். நீ கேட்டால் தேவ தரிசனத்தை உன் வாக்கை தேவன் நிறைவேற்றி கொடுப்பார். நீங்க அதே யாதிகாகமம் 30ஆம் அதிகாரம் 22ஆம் வாசித்து பாருங்க. கர்த்தர் ராகேலின் விண்ணப்பத்தை கேட்டார். இப்ப ராகேல் போய் பார்க்கிறார், இப்ப அறிந்து கொள்கிறார், என் புருஷன் சண்டை போட பிரயோஜனம் இல்லை. நீங்க நிறைய குடும்பத்துல ஏன் தேவ தரிசனம் நிறைவேறுவதில்லை தெரியுமா? நிறைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா, ஒண்ணு மனைவி புருஷனை குற்றப்படுத்துறது, இல்ல புருஷன் மனைவியை குற்றப்படுத்துறது. உன்னால்தான் அப்படி நடந்துச்சு, உங்களால் தான் அப்படி நடந்துச்சு. ஒருவர் குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிற அப்படின்னா தான் உங்க குடும்பத்துல தேவ தரிசனம் நிறைவேற முடிவது இல்லை. ஆனா குடும்பம் தேவன் கொடுத்தது. உங்களை புருஷன் மனைவி கிளத்து வைத்து அது கர்த்தர் இணைத்து வைத்திருக்கிறார். அந்த விசுவாசம் இருக்கணும். கர்த்தர் சமூகத்தை கர்த்தர் முன்குறித்து உங்களை ஒரு குடும்பத்தை இணைத்து வைத்திருக்கிறார். அப்ப இது தேவன் கொடுத்த குடும்பம். நாம் ஏன் நம்முடைய பிரச்சனைக்காக ஜெபிக்க வேண்டும்? கர்த்தர்கிட்ட போய் சொல்லுவோம், ஆண்டவரே நீர் கொடுத்த குடும்பத்துக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறீர், என் குடும்ப தரிசனம் நிறைவேறும்படியாக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி நீங்க ஜெபம் பண்ணினால் தேவன் அற்புதத்தை செய்ய முடியும். ஆனா அதை விட்டு நம்ம ஒவ்வொரு பாருங்க, தேவ நாமாக போராடி கொண்டு மாம்சத்திலே போராடுகிறபடினால் தான் அநேக வாழ்க்கையிலே தேவ தரிசனம் நிறைவேறுவதே கிடையாது. அப்ப ஒண்ணு அறிந்து கொள்ளுங்க, உங்களை ஆண்டவர் இந்த தேசத்துல கொண்டு வந்திருப்பாரானால் அதுல ஒரு நோக்கம் உண்டு. தாவீது சொல்கிறார், என்னை கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? அப்ப நல்லா அறிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் இந்த தேசத்திற்குள்ளே, இந்த துபாய்க்குள்ளே கர்த்தரை கொண்டு வந்திருப்பாரானால் நீங்க நினைத்து கொண்டு வரவில்லை. கர்த்தர் உங்களை முகாந்திரம் அந்த தேசத்திற்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். உங்களை கொண்டு தேவன் எது செய்ய விரும்புகிறார் அதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க அறிந்து கொண்டு அதை கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து நாம ஜெபிக்கிற பொழுதுதான் தேவ தரிசனம் நம்முடைய வாழ்க்கை நிறைவேற முடியும். நீங்க அநேக வாழ்க்கையில ஏன் அற்புதத்தை பெற முடிவது இல்லைன்னு சொன்னீங்கன்னா, உடனே நீங்க நிறைய ஜனங்கள் விசுவாசிகள் செய்கிற ஒரு பயங்கரமான ஒரு தவறு என்னவென்று சொன்னா, ஏதாவது பிரச்சனை, ஏதாவது ஆசீர்வாதம், ஏதாவது காரியம் நடக்க வேண்டும் சொன்னால் உடனே பார்த்தீங்கன்னா ஊழியக்காரர்களுக்கு உடனே ஒரு கடிதம், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு போராட்டம் இருக்குது, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நல்லா அறிந்து கொள்ளுங்க, எந்த ஊழியக்காரனும் யாரையும் ஆசீர்வதிக்கவே முடியாது. ஊழியக்காரன் தேவன் பயன்படுத்துகிற பாத்திரம், அவ்வளவுதான். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற அவ்வளவுதான். அவன் நான் நினைச்சு ஆசீர்வதிக்க முடியாது. நானே எவ்வளவு பெரிய ஊழியக்காரங்க இருக்கட்டும், அவங்க ஆசீர்வதிக்க முடியாது. நம்மை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். அப்ப அவனுடைய சமூகத்தை ஆண்டவர் நீரை ஆசீர்வதியும். அதான் நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் தரிசனம் கொடுத்த தேவன், மாறாதவே அந்த வார்த்தையை ஆசீர்வதியும் என்று சொல்லி நீங்கள் உரிமையோடு கர்த்தரை கேட்க வேண்டும். நீங்க கேட்கிற பொழுது தேவன் தரிசனம் ஆசீர்வதிப்பார். நான் ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு பெரிய ஒரு ஷோரூம் திறப்பதற்காக என்னை அழைத்திருந்தார்கள். நீங்க தான் வந்து பிறந்த ஷோரூமை திறந்து வைக்கணும்னு சொல்லி, ஒரு பெரிய ஒரு ஷோரூம், ஒரு முக்கியமான ஒரு பட்டணத்துல, அது பாருங்க ஒரு முக்கியமான ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், ஒரு பெரிய ஒரு இடத்துல அந்த இடத்த அந்த ஷோரூமை திறந்து வைக்கிறாங்க. அதுக்கு என்ன கூப்பிட்டுருந்தாங்க. நான் போயிருந்தேன், அந்த பில்டிங் திறந்து வைக்கிறதுக்கு நான் போயிருக்கிற பொழுது நான் அந்த சகோதரர் வேண்டிய சகோதரர் நான் அந்த ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தேன். அவருக்காக ஜெபம் பண்ணி கொண்டு அந்த பில்டிங்கை திறக்கிற பொழுது, ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி, நான் உடைய ஊழியக்காரன், என்னை கொண்டு வந்திருக்கிறேன், இந்த பிசினஸை நீர் ஆசீர்வதித்து நீர் பெருக பண்ண வேண்டும், நல்ல சாட்சி நான் கேட்க வேண்டும் என்று சொல்லி நீர் எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறீர் என்று சொல்ல ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ற அருமை ஆவியாளர் பேசினார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த இடத்தை இவன் கால் வைத்திருக்கிறபடினால் இந்த இடத்தை இவனுக்கு நான் சொந்தமாக்கி கொடுப்பேன், நாட்கள் வரும் இவனுக்கு சொந்தமாக்கி கொடுப்பேன் சொன்னார். அவர் வாடகைக்கு அந்த இடத்துல இருக்கிறார், அந்த தனி பில்டிங் வாடகைக்கு இருக்கிறார். நான் ஜெபம் பண்ணிட்டு சொன்ன பிரதர் கூப்பிட்டேன், பிரதர் நான் ஜெபம் பண்ணுகிறேன், கர்த்தர் இந்நாட்கள் வரும், எப்பொழுது எனக்கு தெரியாது, ஆனால் நாட்கள் வருகிறது, கர்த்தர் இந்த இடத்தை உங்களுக்கு சொந்தமாக்கி கொடுப்பார் என்று சொன்னேன். அவர் இப்படி என்ன கொஞ்சம் பார்த்தார். நான் சொன்னேன், தேவன் கொடுத்த தரிசனம் நிறைவேறும், ஆனால்
நீங்க அதுக்கு வேற சொல்லிவிட்டு போய் நினைத்து விடக்கூடாது. நீங்கள் அதை கர்த்தர் சமூகத்தில் வைத்து சொல்லி ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிற வரையும் நீங்க கர்த்தரை சமூகத்தில் சொல்லி ஜெபம் பண்ணினால் தேவன் அதை உங்களை ஆசீர்வதித்து கொடுப்பார் என்று சொல்லி நான் வந்து விட்டேன். ஒரு 4 வருஷம் இருக்கும். 4 வருஷம் கழித்து அந்த சகோதரர் மீன் பேசினார். பேசி பிரதர், என் ஷோரூமை ரொம்ப விரிவுபடுத்திட்டேன், இப்ப புதுசா எல்லாம் மாடர்னைஸ் பண்ணி வச்சிருக்கிறோம், மீண்டும் ஒரு புதிய திறப்படம் வச்சிருக்கிறோம், நீங்க வந்து திறக்க வேண்டும் என்று சொன்னார். நான் சரிட்டு போயிருந்தேன். போகிற பொழுது அப்பதான் சொன்னார் என்கிட்ட, பிரதர் எதுக்கு உங்களை கூப்பிட்டேன் தெரியுமான்னு கேட்டார். ஏன் சொன்னீங்க? 4 வருஷத்துக்கு முன்னால வந்து இந்த ஷோரூமை நீங்க திறந்தீங்க, ஞாபகம் இருக்குது இல்ல? அப்ப என்ன சொன்னீங்க? இந்த இடத்தை கர்த்தர் உனக்கு சொந்தமாக்கி கொடுப்பார், அதை முன்வைத்து ஜெபம் பண்ண சொன்னீங்க இல்ல? அன்னையில் இருந்து இந்த காரியத்தை ஆண்டவர் சமூகத்தை ஜெபிக்க ஆரம்பித்த. ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீ கொடுத்த அந்த திட்டத்தின்படி தரிசனத்தின்படி இந்த இடத்தை சொந்தமாக்கும்படிக்கு என்னை அதற்காக நீ ஆயத்தப்படுத்தும், என்னை அதற்காக தகுதிப்படுத்தும் என்று சொல்லி, நீ சர்வ வல்லமையுள்ள தெய்வம், நீ சொன்னபடி அதை நிறைவேற்றி கொடும் என்று சொல்லி 4 வருஷ காலங்கள் அதை வைத்து நான் ஜெபித்தேன். அவர் சொன்னார், இந்த முறை பார்த்தீங்களா அந்த ஹவுஸ் அந்த பில்டிங் ஓனரை கூப்பிட்டு சொன்னார், நாங்கள் இந்த பட்டணத்துக்கு வேறு பட்டணத்துக்கு போகிறோம், இந்த பில்டிங் நாங்கள் விற்க போகிறோம், நீங்க இருக்கிறனால முதல் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன், நீங்கள் வாங்கி கொள்கிறீர்களா? அவர் சொன்னார், நான் என்ன ரேட்ல எதிர்பார்த்தேனோ இந்த 4 வருஷத்துல அதை வாங்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் பிசினஸையும் ஆசீர்வதித்து நான் எதிர்பார்த்த விலையிலேயே அந்த பில்டிங் கிடைக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். இன்னைக்கு இந்த பில்டிங் சொந்த பில்டிங்காக இருக்கிறது. யோசித்து பாருங்க, இது நடந்த ஒரு காரியம். அவர் சொன்ன ஒரு காரியம், இந்த பிசினஸ் ஆசை காரணமே நீங்க சொன்னீங்க தரிசனத்தை வைத்து ஜெபம் பண்ணு, கர்த்தர் கொடுப்பேன்னு சொன்னால், ஆண்டவரே இதை வாங்குவதற்கு ஏற்ற விதமா என் பிசினஸை ஆசீர்வதிக்கணும், அது எல்லாம் நீர் என்னோடு கூட இந்த வழி நடத்தும். நீங்க சொன்ன வார்த்தையின்படியே அந்த தரிசனத்தை முன்வைத்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். தேவன் இன்றைக்கு நீ ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப என்றைக்குமே ஒன்னு அறிந்து கொள்ளுங்க, உங்களுக்கு தரிசனம் கொடுத்த தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் கேட்கிறார், என்னால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. எத்தனை வருஷம் ஆனால் என்ன, தேவன் சொன்னால் சொன்னபடி நிறைவேற்றி கொடுக்கிற ஒரு தேவன். நான் நிறைய செய்தியை கூட நிறைய சம்பவத்தை சொல்ல முடியும். ஒரு சகோதரி வந்து சாட்சி கொடுத்தாங்க. 7 வருஷம் அந்த சகோதரி திருமணமாகி அவங்களுக்கு குழந்தை கிடையாது. டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க, அப்படி பார்த்தீங்கன்னா RH பாசிட்டிவ், அதனால குழந்தை பிறகு சான்சஸே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த சகோதரி வந்து ஜெபிக்கிற பொழுது நான் சொன்னேன், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. நான் சொன்னேன், நீங்க கர்த்தர்ட்ட போய், ஆண்டவரே என்னுடைய விசுவாசம் இருக்கிறது, நீ சர்வ வல்லமையுள்ள தெய்வம், உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. டாக்டர்ஸ் என்ன சொன்னால் என்ன, நீர் எல்லாம் என் ரத்தத்தையே மாற்ற உம்மாலே முடியும். சிலுவையில் எனக்கா நீ ரத்தம் செஞ்சிருக்கிறேன், அந்த ரத்தம் எனக்குள்ள இறங்கட்டும் ஐயா, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க, தேவன் அற்புதம் செய்வார். 7 வருஷம் குழந்தை சகோதரி அவங்க ஜெபம் பண்ணி விடுப்பாங்க. சொன்ன நீங்க சொன்ன வார்த்தை வைத்து ஜெபிக்க ஆரம்பித்து, ஆண்டவரே நீ சர்வ வல்லமையுள்ள தெய்வம், அந்த ரத்தம் எனக்குள்ள இறங்கட்டும் ஜெபம் பண்ணு. இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் அழகான குழந்தையை கொடுத்து வச்சிருக்காங்க. 7 வருஷம் குழந்தை கிடையாது. அந்த எல்லாரும் சாட்சி கொடுத்தார்கள், தரலாம சாட்சி கொடுக்கிறாங்க. காரணம் யோசிச்சு பாருங்க, அவங்க நான் போய் நான் ஜெபிட்டே இருந்தேன்னா தொடர்ந்து அவங்க ஜெபிக்க முடியுமா? முடியாது. நல்லா அறிந்து கொள்ளுங்க. ஒரு வருஷம் பிரதர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ரைட், நான் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன், அது சொன்னால் உங்களை ஏமாற்றுகிற காரியம். உண்மையில சொல்ல எந்த ஊழியக்க செய்ய முடியாது. நாங்கள் உலகம் பூரா போறோம், லட்சக்கணக்கான மக்களை சந்திக்கிறோம், எல்லாருக்கும் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ண சொல்ல ஜெபிக்கிறோம். ஆனா உங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம் என்று சொன்னால் அது நடக்கிற காரியம் அல்ல. உங்கள் வாழ்க்கையில உங்கள் தேவைக்கு நீங்க தான் ஜெபிக்க வேண்டும். நீங்க ஜெபித்தா கர்த்தர் பதில் கொடுக்கிறவர்கள். ஊழியக்காரன் மேலது குதித்து வந்தவனா, அவரும் பாடுள்ள ஒரு மனுஷன். அப்ப உங்க காரியத்துக்கு நீங்க உபவாசம் பண்ணி ஜெபித்தால் தேவன் அற்புதத்தை செய்வார். அப்ப நீங்க அந்த தேவனுடைய வல்லமையை விசுவாசிக்க வேண்டும். சரி, இரண்டாவதாக தரிசனம் நிறைவேற வேண்டுமானால் ஆண்டவர் ஏன் நீங்க தரிசனத்தை கண்டு உங்க வாக்கு நிறைவேற முடியல என்று சொன்னார். ஆதியாகமம் அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு. நல்ல வசனம். ராத்திரியிலே பவுலுக்கு கர்த்தர் தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு. மௌனமாயிராதே. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒருவனும் உண்மையை கை போட.
அழகா சார் பயப்படாதே ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப நல்லா அறிந்து கொள்ளுங்க, தரிசனம் பெற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில பயம் வரக்கூடாது. நீங்க பயப்படுகிற பிசாசு உங்க வாழ்க்கையிலே பயத்தை கொண்டு வருகிறான். அந்த பயம் தான் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிறது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி அவருடைய ஊழியத்துக்கு அழகாய் பேசுகிறார். பேசினதுக்கு அப்புறம் இப்ப அதே பவுலுக்குள்ளே பயம் வருகிறது. அதான் சொல்றார், பவுலே நீ ஏன் பயப்படுற? நான் தான் உனக்கு தரிசனம் கொடுத்தேன். உன் ஊழியம் இப்படி இருக்கும், உன்னை இப்படி உயர்த்துவேன்னு சொல்லி நான் தான் உனக்கு தரிசனம் கொடுத்தேன். தரிசனத்தை பெற்றுக்கொண்ட நீ ஏன் பயப்படுகிறாய்? அப்ப வேதம் அது தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளை வாழ்க்கையிலே தரிசனம் பெற்றுக்கொண்ட பிள்ளை வாழ்க்கையிலே பயம் இருக்குமானால் உங்க வாழ்க்கையில தரிசனம் நிறைவேறாது. ஏன் ஆண்டவர் சார் பயப்படாதிருங்கள், இதோ உலகத்தில் முடிவு சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அது வேதம் சொல்லப்பட்ட ஒரு காரியம். நீங்க வேதத்தை கவனமாக வாசித்து பார்க்கலாம். அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 5-9 வசனம் வாசித்து பாருங்கள். கொரிந்து பட்டணத்திலே பவுல் ஊழியம் செய்கிறார். ஊழியம் செய்கிறவர்கள் எதிர்ப்புகள் வருகிறது. அவரை தூஷிக்கிறார்கள், அவரை கேவலமாய் பேசுகிறார்கள், ஊழியம் செய்ய விடாதபடி பல தடைகளை கொண்டு வருகிறார்கள். பவுலுடைய உள்ளத்திலே ஒரு பயம், சோர்வு வருகிறது. இனிமேல் ஊழியம் இப்படியெல்லாம் பேசுகிறார்களே, இனிமேல் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? ஒரு கலக்கம் பவுலுக்குள்ளே வந்தது. ஆனால் தான் ஆண்டவர் தரிசனம் சொல்லுகிறார், பவுலே நான் உனக்கு தரிசனம் கொடுத்த தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பயப்படாதே. இவன் ஒருத்தர் மேல கைப்பட முடியாது. நீ ஏன் எதிர்ப்பு கண்டு பயப்படுகிறாய்? நீ ஏன் பிரச்சனை கண்டு பயப்படுகிறாய்? ஆண்டவர் அழகாக பேசுகிறார். காரணம் என்ன தெரியுமா? நீ வேத வாசி பாருங்க. தரிசனம் கொடுத்த தேவன் தரிசனம் கொடுத்த பின்பு நம்மோடு எப்படி இருப்பார் தெரியுமா? நீங்க வேத வாசி பாருங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அழகான ஒரு வசனம். அந்த வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாமே நீ பயப்படாதே. ஆபிரகாமுக்குள்ளேயும் பயம் வருகிறது. தரிசனத்தை பெற்றுக்கொண்டவன் ஆபிரகாம். ஆண்டவர் சொல்ற, கடல் மணலை போல உன் ஜனத்தை நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி மேன்மையான தரிசனங்களை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஆபிரகாமுக்குள்ளே ஒரு பயம் வருகிறது. இந்த பயம் வந்தவுடன் ஆண்டவர் சொல்லுகிறார், மீண்டும் தரிசனமாகி, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நீ பயப்பட, நான் தரிசனம் கொடுத்த தேவன் சர்வ வல்லமை தேவன் மாத்திரம் அல்ல, நான் எப்படி உன்னை பாதுகாப்பேன், உனக்கு நான் எப்படி கேடகமாக இருப்பேன். நல்ல யோசிப்பார், ஐ ஆம் யுவர் ஷீல்ட். ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. யோசித்து பாருங்க. இந்த கேடகம் என்பது ஒரு மனிதன் எங்க பிடிச்சிட்டு இருப்பான்? முன்னால பிடிச்சிட்டு இருப்பான். யாராவது கேடகத்தை முதுகு பின்னால பிடிப்பாங்கன்னா, ஒரு யுத்தத்தில் போகிற பொழுது யோசித்து பாருங்க, கேடகத்தை முன்னால பிடிச்சிட்டு போவான். போகிற பொழுது எத்தனை அம்புகள், நிறைய அம்பு எழுவாங்க, ஈட்டியை கூட தாக்க வருவாங்க. எல்லாம் அந்த கேடகத்தை பிடிச்ச எல்லாமே ஆகும், தவிடுபடியாக்கிட்டு அம்சம் முன்னேறி போயிட்டே இருப்பான். அந்த கேடகம் இருக்கிற வரையும் ஒன்றும் அந்த யுத்தம் சேதப்படுத்த முடியாது. ஒரு சாதாரண கேடகம் ஈட்டியும் அதை தடுக்க முடியும். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கு முன்பாக கேடகமாக இருக்கிற பொழுது அணுகுண்டே உன் மீது விழுந்த ஒன்று உன்னை சேதப்படுத்தாது. அதுதான் நம்முடைய தேவன். எதிர்ப்புகள் வரும். நல்ல விஷயம், குடும்பம்னா பிரச்சனை வரும், வியாபாரம் என்றால் பிரச்சனை வரும், வேலை செய்தால் பிரச்சனை வரும், ஊழியம் செய்தால் பிரச்சனை வரும். எதுல பிரச்சனை இல்லை? ஊழியக்காரனுக்கு பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இருக்கிறது. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன பிரச்சனை வந்தால் என்ன, நான் உனக்கு கேடகமாக இருப்பேன். சில சமயம் பிரச்சனையை தேவன் அனுமதிப்பார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம உருவாக்கும்படியாக தேவன் அதை அனுமதிப்பார். நீங்க யோசித்து பாருங்க. யோசேப்பை கர்த்தர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட பின்பு அவன் சொன்ன ஒரு பெரிய தரிசனத்தை கொடுக்கிறார். உன்னை நான் இப்படி வைத்துவேன், உன் தலை நிமிர்ந்து இருக்கும், எல்லாரும் உன்னை வணங்குவார்கள் என்று சொல்லி அவள் உயர்ந்த பதவியிலே உன்னை நான் வைப்பேன், உன்னை ஒரு தேசத்துல கொண்டு போய் அந்த தேசத்திலே உன்னை உயர்ந்த பதவியில் வைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் பெரிய தரிசனத்தை யோசேப்புக்கு கொடுத்தார். ஆனால் அந்த
அந்த தரிசனம் யோசேப்புடைய வாழ்க்கையிலே நிறைவேறதுக்கு முன்பாக அவன் பட்ட பாடுகள் ஏராளம். வேதம் அது அழகாய் சொல்லுகிறது. யோசித்து பார்ப்பீர்களானால் ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இப்ப யோசேப்புடைய சகோதரர் சொல்லுகிறார்கள், நம்முடைய சகோதரன் நம்மிடத்துல கெஞ்சவில்லையா? வியாகுலத்தோடு கேட்டானே. யோசித்து பாருங்க, 17 வயது பையன் யோசேப்பு. கர்த்தர் தரிசனம் கொடுத்தார். ஆனா என்ன நடந்துச்சு? குழியிலே கொண்டு தூக்கி போட்டு விட்டார்கள். நம்ம பைபிள் வாசிக்கிற பொழுது யோசேப்பை குழியில போட்டுட்டாங்க, லேசா வாசிச்சுட்டு போயிடணும். ஆனால் அந்த வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கலன்னா அது பயங்கரமான ஒரு குழி. அதான் சகோதரர் சொல்கிறாங்க, அவன் கெஞ்சினானே, யோசேப்பை கெஞ்சி இருப்பான். டீனேஜ் பாய் உள்ள ஒரே இருள் குழிக்குள்ள, அண்ணே என்னை காப்பாத்துங்க, இனிமே நான் பேச மாட்டேன், நான் அமைதியாக இருப்பேன், எனக்கு பயமா இருக்குது, ஏராளமான விஷப்பூச்சிகள் இருக்கிறது, என்னை தாக்க வருகிறது, எனக்கு உதவி செய்யுங்கள், என்னை தூக்கி விடுங்க, குழியில போட்டுறாதீங்க, தூக்கி விடுங்க. கெஞ்சி கேட்கிறான் யோசேப்பு, வியாகுலப்படுகிறான், எனக்கு பயமா இருக்குதுன்னு, எனக்கு பயமா, எனக்கு காப்பாத்துங்க. யோசேப்பு கதறுகிறான், அவ்வளவு பிரச்சனை இருக்குது. அதுதான் சகோதரர் சொன்னார்கள், நம்ம சகோதரன் கெஞ்சினானே, நாம் அவனை எவ்வளவு எதிர்ப்பு கொடுத்து அவனை துக்கப்படுத்தினோம். ஆனா வேத வாசி பாருங்க, அந்த எதிர்ப்புக்கு பின்பாகத்தான் கர்த்தர் யோசேப்பை வைத்தினார். அந்த பிரச்சனை வராமல் இருந்திருக்குமானால் யோசேப்பை தேவன் வைத்திருக்க முடியாது. அதைத்தான் யோசேப்பு ரொம்ப அழகாக சொல்கிறார். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. யோசேப்பு அழகாக சொல்கிறார், நீங்கள் அல்ல, வாசிங்க, நீங்கள் அல்ல, தேவனே இவ்விடத்துக்கு என்னை அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவன் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். நீங்கள் சீக்கிரமா என் தகப்பனிடத்தில் போய் போதும். அது சொல்றது, நீங்கள் அல்ல, நீ நினைக்கிற, நீ எதிர்ப்பு கொடுத்து நினைக்கிற, நீ இல்ல, கர்த்தர் அனுமதித்தார், அந்த பிரச்சனை அனுமதித்தார். காரணம், அந்த பிரச்சனைக்கு பின்பாகத்தான் தேவ தரிசனம் நிறைவேற போகிறது. அந்த தேவ தரிசனம் நிறைவேறுவதற்காக இந்த நெருக்கத்தை, இந்த போராட்டத்தை, இந்த சிறுமையை கர்த்தருக்கு அனுமதித்தார். யோசேப்பு ரொம்ப அழகாக சொல்லுகிறார். அப்ப நல்லா அறிந்து கொள்ளுங்க, நம்முடைய வாழ்க்கையிலே சில சமயம் தேவ தரிசனம் நிறைவேறுவதற்கு முன்பாக பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். நீங்க வேதத்தை வாசித்து பாருங்க. தாவீதுக்கு கர்த்தர் தரிசனம் கொடுத்தார், தாவீதை உயர்த்துவேன் என்று சொன்னார். தாவீது வாழ்க்கையில எத்தனை யுத்தங்கள் வந்தது அவனை சொல்லுகிறான். ஒரு பக்கம் சவுல் அவனுக்கு விரோதமாக எழுப்பி வருகிறான். தாவீது சொல்கிறார், ஒரு நாயை துரத்துவதை போல ஏன் என்னை துரத்து கொண்டே இருக்கிறீர்? மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான். யோசித்து பாருங்க, தாவீதை கர்த்தர் உயர்த்துவதற்கு முன்பாக தாவீது சொல்லுகிறான், எனக்கும் மரணத்திற்கும் ஒரு அடி தூரம் தான் இருந்தது. அவ்வளவு பிரச்சனை தாவீதுடைய வாழ்க்கையிலே. மாத்திரமல்ல, சொந்த மகன் அப்சலோம் தகப்பனுக்கு விரோதமாக எழுப்புகிறான். நேசித்த சிநேகிதன் அகிதோபால் விரோதமாக எழுப்பினான். எல்லாவற்றையும் கர்த்தர் அனுமதித்தார். எல்லாம் அனுமதித்த பின்புதான் தேவன் தாவீதை உயர்த்தினார். அப்ப என்னைக்கு அந்த உங்க வாழ்க்கையிலே தரிசனம் நிறைவேறுவதற்கு முன்பாக, தேவ திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு முன்பாக, நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும், நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வரும், நம்மை நிந்திக்கிற கூட்டங்கள் எழும்பும், நம்ம எதிர்ப்பு கொடுக்கக்கூடிய எழுப்பத்தான் செய்வார்கள். ஒன்று அறிந்து கொள்ளுங்க, எவ்வளவுக்கு எதிர்ப்பு வருகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆசீர்வாதம் வந்து நெருங்கி கொண்டு இருக்கிறது. அதனால அறிந்து கொள்ளுங்க. சரி, ஒன்று அறிந்து கொள்ளுங்க பிரதர், என் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த போராட்டமே இல்லை, நாங்க சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்களான்னா உங்க ரட்சிப்பு சரியில்லைன்னு அர்த்தம். உங்க வாழ்க்கையில பிரச்சனை போராட்டம் வருதா, உங்க ரட்சிப்புல கர்த்தர் உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், எதிர்ப்புகள் வரும். நல்ல யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து உலகத்துல 3 வருஷ காலம் ஊழியம் செய்தார். நல்லா யோசிச்சு பாருங்க, அவர் 30 வயது வரையும் ஊழியம் செய்யவே இல்லை. அவர் குடும்ப காத்த பாதித்தார், குடும்பத்துக்கு வாங்க உழைச்சிட்டே இருந்தார் இயேசு கிறிஸ்து. அவர் ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? 30 வயசு வரையும் இயேசுவுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஒரு எதிர்ப்பு கிடையாது. வேத பாரத பரிசேயரோ பிசாசோ எதிர்க்கவே இல்லை. எப்ப எதிர்ப்பு வச்சு தெரியுமா? 3 வருஷம் தேவ தரிசனம் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு தொடங்க ஆரம்பித்த உடனேயே எதிர்ப்பு வந்துருச்சு. அப்பதான் பிசாசு எழும்புறான். வேதம் சொல்லுகிறது, பிசாசு ரொம்ப எதிர்ப்பு கொடுக்கிறான். வேத பாரர்களும் பரிசேயரும் சதிசேயரும் இயேசு விரோதமா எழும்புறாங்க.
மாத்திரமல்ல, வேற யாரும் எதிர்ப்பு கொடுக்கல, சொந்த குடும்பத்தார், இயேசுடைய குடும்பத்தாரே இயேசு அறியாதபடி பேசுனாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? அவர் மதிமயங்கி இருக்கிறான். இங்கிலீஷ் பேர் என்ன போடுறது தெரியுமா? மென்டல். இயேசு கிறிஸ்துவை மென்டல் சொன்னது யாரும்? சொந்த குடும்பத்தார். அவருடைய எதிர்ப்பு அவருடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. அந்த எதிர்ப்புகளுக்கு பின்புதான் பிதா அவருக்கு என்ன தரிசனம் கொடுத்தாரோ பிதா அதை நிறைவேற்றி கொடுத்தார். உங்க வாழ்க்கையில் ஒன்று அறிந்து கொள்ளுங்க, பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். அந்த போராட்டத்திற்கு பின்புதான் தேவ மகிமையை நீங்கள் பார்க்க முடியும். அது நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய காரியம். யோசுவா இன்னைக்கு ஒருவேளை நான் சொன்ன சம்பவம், நான் ஊழியத்துக்கு வந்தேன். நான் சகோதரர் மோட்ஸ் ராசர்ஸ் அவர்கள் ஊழியம் செய்கிற பொழுது ஆரம்ப நாட்கள், அது பிகினிங் ஸ்டேஜ். அப்போ எனக்கு யாருக்கும் தெரியாது, நிறைவேற்ற தெரியாது. பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தை ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க, ஒரு பெரிய கூட்டம். அதில் மோகன்பது நானும் பேசணும். இப்போ சனிக்கிழமை நான் செய்தி கொடுக்க முடியாது என்ன சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லியிருப்பான்னா கடைசி நேரம் பார்த்தா இப்போ நான் பேங்க்கில் வேலை, நாகூரில் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப நாகூர் வந்து கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டு இருக்கிறது. ஸ்காட் மைதானம் நினைக்கிறேன், மைதானத்தை ஒழுங்கு செய்திருந்தாங்க. பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வியாழக்கிழமை கூட்டம் ஆரம்பிக்க போகுது. புதன்கிழமை நான் பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த கார்பரேட் மேனேஜர் வந்துட்டார். பார்க்க வந்து என்ன சொன்னார், ரொம்ப துக்கத்தோடு வந்தார். தம்பி என்ன துக்கமா இருக்கிற, என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அண்ணே கூட்டத்தை ஒழுங்கு பண்ண சகோதரர் ரொம்ப பிரச்சனை பண்றாருன்னாரு. ஏன் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். முதல்ல ஒண்ணுமே சும்மா சொல்லுப்பா அப்படின்னு. அவர் சொல்றாருன்னு 4 நாளும் மோர்ஸ் ராசஸ் தான் பேசணும், நீங்க பேசவே கூடாதுன்னு சொல்றாரு. உங்களை பேச விட மாட்டேன்னு சொல்லி பயங்கரமா எதிர்ப்பு கொடுக்குறாரு என்று சொல்லிட்டார். யோசிப்பாங்க, நான் முதலாக அவ்வளோ பெரிய கூட்டத்தில் அப்போ தான் நான் பேச போகிறேன். அது வரை சின்ன சின்ன கூட்டத்தை பேசியிருக்கிறேன். ஆனால் பெரிய கூட்டம் ஒரு மைதானத்தில் பேசுகிற அளவுக்கு அந்த கூட்டத்தை முதல்ல ஒழுங்கு பண்ணியிருக்காங்க. அதுக்காக 1 மாத காலம் நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணேன். உபவாசம் ஆண்டவரை பயன்படுத்தணும் என்று சொல்லி அவ்வளோ கத்திர சொந்த உபவாசம் ஜெபம் பண்ணேன். ஆனால் பேசுறதுக்கு 2 நாளைக்கு முன்னால் பார்த்தா பயங்கர எதிர்ப்பு. என்னை பேசவே கூடாதுன்ட்டார். நான் சொன்னேன், சரி நான் பேசலை, நான் சொல்லுங்க, நான் ஸ்டேஜில் உட்காந்துருக்கிறேன். ஒருவேளை நான் ஸ்டேஜுக்கு வச்சுட்டு பண்ணினா நான் வரல, ஜெபத்தில் உட்காந்து இப்பெல்லாம் ஜெபிச்சிருக்கேன் சொல்லுங்க என்ன. இல்லைன்னா அண்ணன் கட்டாயம் நீங்கள் தான் பேசணும்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டாங்க. ஆனால் கடைசியில் முடிவுனா சரி நான் விடுறேன். ஆனால் சனிக்கிழமை என்ன பேச சொன்னாங்க. சனிக்கிழமை முடியாது, வெள்ளிக்கிழமை வேணால் பேசட்டும். அன்னைக்கு வேணால் கூட்டம் கம்மியாக இருக்கும், சனிக்கிழமை ரொம்ப கூட்டம் இருக்கும். ஆனால் அவர் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அண்ணன் சொல்லிட்டாரு, அப்பா தான் என்னைக்கு பேசுனா அன்னைக்கு பேசட்டும் அப்படின்ட்டாங்கன்னாரு. நீங்கள் தான் நான் முடிவு எடுக்கினாரு. நான் சொன்னேன், வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பேசினாலும் ஆவியானவர் பேசுவார், வெள்ளிக்கிழமை பேசினாலும் ஆவியானவர் பேசுவார். நான் வரமாட்டேன் சொல்ல மாட்டேரா? நான் என்னைக்கு கூட பேசுகிறேன், நான் பேசுகிறேன், அண்ணன் சொன்ன பேசுகிறேன்னு சொல்லிட்டேன். ஸ்டேஜுக்கு போனால் அந்த சகோதரர் கூட உங்க சகோதரர் என்னை பார்த்துட்டு மூஞ்சி திருப்பி போயிட்டார். வாங்கன்னு கூட சொல்ல மாட்டேன்ட்டார். பிரதர் தான் என் பக்கத்தில் உட்காருங்கன்னார். உட்காந்ததுக்கப்புறம் அறிமுகப்படுத்தி செய்து கொடுங்கன்னாரு. நான் பெருமைக்காக சொல்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 50,000 மக்கள் வந்திருந்தாங்க. போயிட்டு ஆற்றங்கள் கொடுத்த ஆயிரக்கணக்கான மக்கள் கண்ணீரோடு இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. காரணம் ஜெபத்தை பலத்த அற்புதம் நடக்கிறது. தேவன் பயங்கர அற்புதங்கள் செய்தார். நான் சொன்னேன், சரி நான் சொல்லி ஜெபம்ட்டு நீங்கள் நிறைய பேர் ஆண்டவர் தொட்டு இருக்கிறார், அற்புதம் நடந்திருக்குது, நீங்கள் சுகம் பெற்றவர்கள் கர்த்தரை வந்து மகிமைப்படுத்தலாம், சாட்சி கொடுங்க சொல்லிட்டு நான் போய் சீட்டில் உட்காந்துட்டேன். பிரதர் வந்து மயக்க பிடிச்சிட்டார். சொன்னார், நிறைய பேர் ஆண்டவர் தொட்டு சுகமாக்கி இருக்கிறார், நீங்கள் கர்த்தரை மகிமை சாட்சி கொடுங்கன்னு சொன்னார். நிறைய சாட்சிகள் ஓடி விட்டாங்க, நிறைய சாட்சி ஓடி வந்தாங்க. நான் கண்ணபடி உட்கார்ந்து இருக்கிறேன். முதலாவது ஒரு சாட்சி வந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரர் சாட்சி கொடுக்கிறார். நான் கண்ணை மூடிட்டு இருக்கிறேன். பார்த்து ஒரு சகோதரர் முதல்ல நம்ம கூட சாட்சி கொடுக்கிறாரு, பார்க்கணும் ஆசையாக கண் திறந்து பார்த்தேன். நான் அதிர்ந்து போய்விட்டேன். காரணத்தான் எந்த சகோதரன் என்னை பேசக்கூட எதிர்ப்பு கொடுத்தாரோ அவரை தான் கர்த்தர் முதல் சாட்சியை கொண்டு நிறுத்தினார். அழுதார். நான் ஒரு தேவ மனுஷன் துக்கப்படுத்திட்டேன், ஒரு பேசக்கூட நான் இவ்வளோ பெண்ணேன் சொன்னான். ஆனால் இன்றைக்கு கூட்டத்தில் கர்த்தர் என்னோடு பேசினா 15 வருஷ காலத்தை வியாதி இன்னைக்கு கர்த்தர் அற்புதமான சுகத்தை எனக்கு கொடுத்தார். அவரை தான் கர்த்தர் முதல் சாட்சியை எழுப்பினார். ஒன்று அறிந்து கொள்ளுங்க, நம்முடைய வாழ்க்கையிலே சில சமயம் தேவ திட்டங்கள் நிறைவேறுக்கு முன்பாக எதிர்ப்புகள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனால் அவர்கள் மூலமாகவே கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்துகிறவராக இருக்கிறார். அவன் எதிர்ப்புகளை கண்டு நாம் பயப்படக்கூடாது. தரிசனம் நிறைவேறுகிற காரணம் எதிர்ப்புகள் மத்தியிலும் தேவன் நமக்கு கேடகமாக இருக்கிறார். அவர் சொல்றார், நான் கேடு மகா பெரிய பலன், கிரேட் ரிவார்ட். இது பாடுகளுக்கு பின்பாகத்தான் மகிமையான ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இயேசுடைய சிலுவை பாடுகளுக்கு பின்புதான் அவர் எல்லா நாமத்திற்கு மேலாக இயேசு நாம் உயர்த்தப்பட்டது. அவர் சிலுவைக்கு போகாமல் இருந்திருப்பாரானா இன்னைக்கு அவருடைய நாமம் உயர்த்தப்பட்டிருக்கவே முடியாது.
அப்ப அந்த பாடுகளை அவர் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். காரணம் என்ன? இந்த பாடுகளுக்கு பின்பாகத்தான் என் பிதாவுடைய தரிசனம் என் வாழ்க்கையில நிறைவேற போகிறது. அப்போ உங்க வாழ்க்கையில கூட பிரச்சனை வருகிறதா, போராட்டம் வருதா, பயப்படாதீங்க. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய குடும்பம், இது நீர் கொடுத்த குடும்பம், இது நீர் கொடுத்த வேலை, இது நீர் கொடுத்த பிசினஸ், இது நீர் கொடுத்த ஊழியம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். இந்த பாடுகளுக்காய் ஸ்தோத்திரம், இந்த பிரச்சனைகளுக்காய் ஸ்தோத்திரம். இதற்கு பின்பாக எங்களை உயர்த்த போகிற அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு காரியம். சரி, மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, தேவ தரிசனம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டுமானால் அவர் ஏன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும். இதுதான் முக்கியமான வசனம். பாருங்க, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவுக்கும் உன்னை கைவிடுவதில்லை. உன்னை கைவிடுவது இல்லை. ஆண்டவர் சொன்னார். தரிசனம் கொடுத்த தேவன் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் மாத்திரம் அல்ல, உனக்கு வாக்கு கொடுத்து விட்டு நான் பரலோகத்தில் உட்கார்கிற தேவன் அல்ல. அந்த தரிசனம் உன் வாழ்க்கையிலே நிறைவேறுகிற வரையும் உன் கைகளை நான் பிடித்து நடத்தி கொண்டே இருப்பேன். இதுதான் என் உலகத்தில் தேவன் கொடுக்கிற மகிமையான ஒரு ஆசீர்வாதம். யோசித்து பாருங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன், மகா பரிசுத்தமுள்ள ஒரு தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசப்படுகிற கர்த்தர், கோடிக்கணக்கான தேவ தூதர்கள் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தேவன் சொல்கிறார், நான் உனக்காக கீழே இறங்கி வருவேன். நான் இறங்கி வந்து உனக்கு என்ன தரிசனம் கொடுத்தேனோ அதை நிறைவேற்றுகிற வரையும் என்ன சொல்ல, உன் கரத்தை நான் பிடிச்சிட்டே இருப்பேன். இதை விட ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் நமக்கு வேறு எதுவுமே கிடையாது. யோசிப்பாங்க, இன்னைக்கு திருமணத்தில் கூட பார்த்தீங்கன்னா புருஷன் மனைவி கை பிடிக்கிறா, மனைவி புருஷன் கை பிடிச்சிட்டு வாழ்விலும் தாழ்விலும் சாவிலும் மரணம் நம்ம பிரிக்கிற வரை உன்னை கைவிடுதலே இல்லைங்கிறான். பிடிச்சிட்டு ஒரே வருஷத்தில் கைவிட்டுட்டு ஓடி போயிடும். அதுக்கு நான் அவங்களை விடவே மாட்டேங்கிறேன், பொண்டாட்டி கை விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. இன்றைக்கி யோசித்து பாருங்க, சொல்கிறாங்க நான் எப்பவும் கூடவே இருப்பேன், கூட இருக்க அவனே காலை வரி விட்டுட்டு போயிடுவான். ஆனால் கர்த்தர் சொல்கிற, நான் உன்னோட கூட இருப்பேன். இந்த காற்று நினைக்கிற பொழுது என் சின்ன வயசுலேருந்து ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. நான் பயங்கர, நான் சொன்ன இந்து மதத்தில் இருந்தவன். அப்போ பார்த்தேன், எங்கள் ஒரு சின்ன கிராமம், இந்த கிராமத்தில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோயில், இந்து கோயில் உண்டு. அதில் இந்த சூரசம்ஹாரம் என்று சொல்லுவாங்க. இந்த சூரசம்ஹாரம் நடக்கும். அதில் நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க. எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போவார். நான் இப்போ சின்ன பையன் கூட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா கூட பக்கத்தில் போகிற மனுஷன் எங்கள் அப்பா என் வலதுக்கு நல்லா பிடிச்சிடுவார். பையன் நல்லா இருக்க பிடிச்சி கூட்டிகிட்டு போவார். கூட்டிகிட்டு போகிற பொழுது நான் எங்கள் அப்பாவுக்கு சொன்னேன், எப்பா நீங்கள் என் கையை பிடிச்ச நல்லது தான், வேணா சொல்லலை, ஆனால் நீங்கள் ரொம்ப இறுக்கி பிடிக்கிறீங்க. நான் உங்கள் கையை பிடிச்சி எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும், ரொம்ப சுலபமாக இருக்குமேன்னு சொன்னேன். எங்கள் அப்பா என்னை பார்த்து சிரிச்சுட்டு சொன்னார், உண்மைதான், நான் பிடிச்சா உனக்கு இருக்க பிடிச்சிருவேன், நீ பிடிச்சா உனக்கு வசதியாக தான் இருக்கும் சொல்லிட்டு. ஆனால் ஒன்று தெரியுமா என்னரு, நான் உன்னை கூட்டத்துக்குள்ள கூட்டு போவேன். கூட்டத்துக்கு போனால் எல்லாரும் உன்னை நெருக்கிடுவான். நெருக்கின உடனே உன்னை அறியாதபடியாக அந்த வேதையை கையை விட்டுட்டு ஓடி போயிடுவேன். ஆனால் நான் உன் தகப்பேன், உன் கையை பிடிச்சிருந்தா எத்தனை பேர் நெருக்கினாலும் என் கரத்தில் ஒருவன் ஒன்று பிரித்து கொள்ளவே முடியாது. எங்கள் அப்பா சொன்னார், உண்மையில் கூட்டுப்பா நெருக்கிடுவாங்க. இப்போ எங்கள் அப்பா பாப்பா திடீர்னு பார்த்து என்னை அப்படியே தோளை தூக்கி வச்சுருவார். தோளை தூக்கி வச்சு, நீ இப்போ பாரு அப்படிப்பார், நீ நல்லா பார்த்துட்டு இருப்பார். எங்கள் அப்பா தோளில் உட்காந்து அருமையாக சந்தோஷமாக பார்ப்பேன். அவர் கஷ்டப்படுவார். சார் நீ எப்படி இருக்க? நான் வசதியாக இருக்கேன், சோபாரம் உட்காந்த மாதிரி இருக்கிறவங்க, ரொம்ப வசதியாக இருக்கேன். யோசித்து பாருங்க, அந்த கைப்பிடித்த நடத்த தகப்பன் இன்னைக்கு உலகத்தில் இல்லை, அவர் போயிட்டார். ஆண்டவர் சொன்னா, உன் தகப்பன் போயிட்டாரு, ஆனால் நான் உனக்கு பரம பிதா, நீ என் ராஜ்யம் வருகிற வரையும் உன் கரத்தை நான் பிடித்து வழிநடத்திக் கொண்டே இருப்பேன். அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றுகிற வரையும் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன தரிசனம் கொடுத்தேனோ, உன்னை எப்படி உயர்த்துவேன், எப்படி ஆசீர்வதிப்பேன் என்று அவனுக்கு தரிசனம் கொடுத்தேனோ, அந்த தரிசனம் உன் வாழ்க்கையில நிறைவேறுகிற வரையும் நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். அப்ப தரிசனத்தை இங்கு பெற்றுக்கொள்ளும் வல்லமை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். முதலாவது அறிந்து கொள்ளுங்க. இரண்டாவது, அவர் நமக்கு பெரிய ஒரு கேடகமாக இருக்கிறார். மூன்றாவதாக, அவர் நம்முடைய கரத்தை பிடித்து நம்மை வழி நடத்துகிற ஒரு தேவன்.
நான் கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தரிசனம் உங்க வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டுமானால், தேவ தரிசனத்தின்படி கர்த்தர் உங்களை வேலையிலே ஆசீர்வதிக்க வேண்டுமானால், ஊழியத்தை கர்த்தர் உயர்த்த வேண்டுமானால், உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால், தேவன் நம்மளை எதிர்பார்க்கிற மிக முக்கியமான ஒரு காரியம் உண்டு. ஆபிரகாம் இடத்துல அந்த காரியத்தை கர்த்தர் எதிர்பார்த்தார். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நல்ல சொல்லுங்க, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. அழகா சார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு எப்படி இருக்கணுமா? உத்தமனாக இரு. அப்ப நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு முன்பாக நாம் உண்மையா இருக்கிறோமா? நல்லா சொல்லுங்க. தேவன் கொடுத்த எந்த ஒரு உங்க குடும்ப வாழ்க்கையில நீங்கள் உண்மையா இருக்கிறீர்களா? தேவன் கொடுத்த வேலையில ஒரு உண்மை இருக்க வேண்டும். தேவன் கொடுத்த ஊழியத்திலே ஒரு உண்மை இருக்க வேண்டும். தேவன் என்ன கொடுக்கிறாரோ அது ஒரு உண்மை இருக்க வேண்டும். நீங்க சின்ன வேலை பார்த்தாலும் அந்த வேலையில ஒரு உண்மை இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார். ஆபிரகாம், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ உத்தமனாய் இரு. அப்ப அர்த்தம் என்ன? நீ உத்தமனாய் இல்லை, அதான் அர்த்தம். நீ உத்தமனாய் இரு என்று சொன்னால் நீ இன்னும் உத்தமனா நடக்கல. ஏன் என்று சொன்னால் நீங்க தொடர்ந்து வேத வாசிப்பாங்க. அதுக்கு முந்தின அதிகாரத்துல சொல்லுகிறது, ஆபிரகாம் கர்த்தரிடத்திலே கேட்கிறான், ஆண்டவரே, எலியேசரை ஆசீர்வதிப்பீரோ? எலியேசர் மூலமா என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படுமா என்று கேட்கிறான். ஆண்டவர் அழகா சொல்ல, இல்லை, உன் காற்பரப்பாகிய ஈசாக்கு நிமித்தம் உன்னை சந்ததி நான் ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்லிட்டார். அப்ப என்ன அதுக்கு அடையாளம்? அப்ப ஆபிரகாம் ஐந்து நித்திரை வர பண்ணி அங்கே தரிசனம் கொடுக்கிறார். இனி என்ன நடக்க போகிறது, இந்த தேசம் உனக்கு எப்படி சொந்தமாகும் என்று சொல்லி அநேக தரிசனங்களை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. 16ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்துல கர்த்தர் தரிசனம் கொடுக்கிறார். 16ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. தரிசனத்தை பெற்றுக்கொண்டு ஆபிரகாம் வீட்டுக்குள்ளதான் வந்தார். வீட்டுக்குள்ள வந்த உடனே சாராள் அழகா கேட்டார் ஆபிரகாம் பார்த்து, ஆபிரகாம், இவ்வளவு நேரம் எங்க போனீரு? எங்க போனீங்க சொல்லிப்பார். நான் கர்த்தர்கிட்ட பேசிட்டு வந்தேன், கர்த்தர் தரிசனம் கொடுத்தார், நமக்கு பிள்ளை கிடக்கும், இப்படிலாம் இருக்கணும் ஆண்டவர் என்னோடு பேசினா தரிசனம் கொடுத்தார். அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நான் சொன்னபடி செய்யும். என்ன செய்யணும்? ஆகார திருமணம் பண்ணணும். அவன் மூலம் எனக்கு ஒரு குழந்தை வரணும். யோசிச்சு பாருங்க, இந்த ஆபிரகாம் என்ன சொல்லியிருக்கணும்? சாராள் அப்படி சொல்லார். கர்த்தர் சொல்லிட்டார், தரிசனம் நிறைவேற்றுவார். சொல்லவே இல்லை. சொன்ன சந்தோஷமா கல்யாணம் பண்ணி போயிட்டார். ஒரு கேள்வி கேட்டாரா? பரவாயில்ல, அப்படியே பரவாயில்ல, கல்யாணம் பண்ணி கட்டி போயிட்டார். பிரச்சனை வந்தவொடனே ஆண்டவரே இது என்ன பிரச்சனை போய் கேட்கிறார் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர், நான் என்ன செய்யணும்? நீ வேற பின்னா வாசி பாருங்க. சாராள் சண்டை போட்ட உடனே ஆபிரகாம் போய் கேட்கிற, ஆண்டவர், நான் என்ன முடிவு என்ன செய்யணும்? சாராள் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யின்றார். கல்யாணம் பண்றவங்க என்ன கேட்டியா? ஆண்டவர், நான் என்ன செய்யணும் அப்படி சொல்றாள். சாராள் சொல்றாள் வந்து சொல்ற, கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா? அப்ப கேட்கல. இப்ப பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் இப்ப நான் என்ன செய்யணும் பதில் வந்து கேட்கிறாரு. ஆண்டவர் சொல்றார், நீ உத்தமனாக இரு. நான் கொடுத்த தரிசனம் ஏன் உனக்கு உண்மை? இது விசுவாசம் இல்லை, நீ அது உண்மையா இல்லை. அப்ப தேவன் எதிர்பார்க்கிற காரியம், தேவன் கொடுத்த தரிசனத்திலே உண்மை இருக்க வேண்டும். நீ வேத வாசிப்பாங்க. ஒரே ஒரு சம்பவம் சொல்லணும் பாருங்க. நியாயாதிபதி புத்தகத்துல 16ஆம் அதிகாரம் வாசிப்பாங்க. கர்த்தர் சிம்சோனை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயாதிபதியாக இருக்கும்படி கர்த்தர் சிம்சோனை தெரிந்து கொண்டார். அந்த வேத வாசிப்பாருங்க. இந்த நியாயாதிபதி புத்தகம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. வாசிங்க. அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? அழகா சார் டெலைலா சொல்ற பாருங்க. போதும். Your heart is not with me. உன் இருதயம் என்னோடு கூட இல்லை. யார் சொல்ற? ஒரு பேசி. தரிசனம் பெற்றவன் சாம்சன். சிம்சோன் தரிசனம் பெற்றுக் கொண்டவன். ஒரு நியாயாதிபதி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அதிபதியாக, நியாயாதிபதியாக, ஒரு பெரிய ஒரு திட்டத்திற்காக கர்த்தர் சிம்சோனை தெரிந்து கொண்டார். அப்படி உன்னதமான தரிசனம் பெற்ற சிம்சோன் போய் பாருங்க, வேசி சொல்லுகிறார், உன்னுடைய இருதயம் என்னோடு கூட இல்லை. Your heart is not with me.
நீங்க அதே நியாய புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, சிம்சோன் தன் இருதயத்தை தெளிவாக சொல்லிவிட்டான். வேதம் சொல்லுகிறது, சாம்சன் sold out his heart to Delilah. கேவலமான ஒரு காரியத்திற்காக, ஒரு மாம்ச இச்சைக்காக, ஒரு உலக பிரகார காரியத்திற்காக தேவ தரிசனத்தை விற்று போட்டவன் இந்த சிம்சோன். உண்மை இல்லை, தேவன் கொடுத்த வாழ்க்கை தரிசனத்துல உண்மை இல்லை. அதான் இப்ப வேதம் சொல்லுகிறது, ஒரு நியாயாதிபதியா இருக்க வேண்டியவன் கண் பிடுங்கப்பட்டு கேவலமான ஒரு நிலைமையிலே அவருடைய மரணம் இருந்தது. கேவலமான ஒரு நிலைமையிலே சிம்சோன் மரித்தான். காரணம் என்ன? தேவன் கொடுத்த தரிசனத்திலே உண்மை அவனத்துல இல்லை. உன்னை அறிந்து கொள்ளுங்க, உங்க வாழ்க்கையிலே தேவ தரிசனம் நிறைவேற வேண்டுமானால் உங்க வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருக்கிறதா? உங்க தனிப்பட்ட வாழ்க்கை, உங்க வேலை காரியத்திலே, உங்க வியாபாரத்தின் காரியத்திலே, ஒருவேளை உங்க குடும்ப வாழ்க்கையிலே ஊழியமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது ஒரு உண்மையை தேவன் எதிர்பார்ப்பார். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். மாத்திரமல்ல, நீங்கள் நீதிமொழி 12:20 வாசித்து பாருங்கள், உண்மை உள்ளவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். வேதம் சொல்லுகிறது, உண்மை உள்ளவர்கள் அவருக்கு பிரியமானவர்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியமே உண்மை இருக்க வேண்டும். வேதம் சொல்ல, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனே உன்னை அநேகத்திலே அதிகாரியாக வைப்பேன். அதான் தேவன் விரும்புகிற காரியம். உங்க வாழ்க்கையிலே தேவன் சின்ன காரியம் கொடுத்தாலும் அது ஒரு உண்மை இருக்க வேண்டும். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு அருமையான ஊழியக்காரர் சொன்னார். அவர் ஒரு நாள் 3 நாள் ஒரு இடத்துல ஒரு பட்டண கன்வென்ஷன் பேசி முடிச்சுட்டு அவர் தான் ஊருக்கு பஸ்ல ஏறிட்டார். பஸ்ல ஏறினோடனே பஸ் கண்டக்டர் வந்தார், டிக்கெட் கேட்டார். இவர் டிக்கெட் பணம் கொடுத்தார். அவர் டிக்கெட் கொடுத்துட்டு சில்லறை கையில் கொடுத்துட்டார். எல்லாம் சில்லறைலாம் கொடுத்துட்டு பார்த்தாரு. அவர் கண்டக்டர் போயிட்டார். கூட்டம் எல்லாம் சாணியெல்லாம் தாண்டி போயிட்டார். இந்த ஊழியக்காரர் டிக்கெட்டை பார்த்தாரு, சில்லறை எண்ணி பார்த்தார். எண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ₹1 கூட இருந்துருச்சு. இவர் பார்த்தாரு, கண்டக்டர் முன்னால் போயிட்டார். ஒரே கூட்டம் முன்னால் போயிட்டார். ஆனால் ₹1 தான் கூட இருந்துச்சு. கூட இருந்த உடனே இந்த ஊழியக்காரர் பார்த்தார். அவர் கண்டக்டரை கூப்பிட்டார். கண்டக்டர் சார் கொஞ்சம் வாங்கினார். அவர் கேட்டார், எதுக்கு ஐயா டிக்கெட் வாங்கிட்டீங்களா ஐயா? ஆமாம். சில்லறைலாம் வாங்கிட்டீங்களா ஐயா? ஆமாம். பெரிய எது கூப்பிடுறீங்க? இல்லையா, 1 நிமிஷம் கேட்டார். வந்தார். என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னாரு. இல்லை, நீங்கள் சில்லறை கொடுத்துட்டீங்க. கொடுக்கும் பொழுது ₹1 உங்களுக்கு தெரியாமல் ₹1 நீங்கள் கூட கொடுத்துட்டீங்க. அந்த ₹1 உங்களை திருப்பி கொடுக்கறதுக்காக தான் அவங்களை கூப்பிட்டேன்னு சொன்னார். அந்த கண்டக்டர் சொன்னார், நான் ஒன்றும் தெரியாமலாம் கொடுக்கல, அப்புறம் நான் தெரிஞ்சு தான் கொடுத்தேன்ட்டார். தெரிஞ்சு ஏன் எனக்கு ₹1 கூட கொடுத்தீங்கன்னு கேட்டார். நீ 3 நாள் கன்வென்ஷன் பேசினேன்ல, நான் அந்த கொடுத்து வந்திருந்தேன்னாரு. கிட்டத்தட்ட 3 நாளும் உண்மையாயிரு சொன்னீங்க. பிரசங்கம் பண்ணுகிற நீ முதல்ல உண்மையா இருக்கிறியா பார்க்கறது ஒன்று சோதிக்கத்தான் ₹1 கூட கொடுத்தேன்ட்டார். யோசித்து பாருங்க, ஜனங்கள் வேதம் சொல்லுகிறது, நீங்க புறஜாதி மக்கள் என்ன நினைக்கிறாங்க? ஒரு இந்து சகோதரர் பொய் சொல்லிட்டா அது பெருசா நினைக்க மாட்டாங்க. ஒரு இஸ்லாமிய சகோதரர் பொய் சொன்னா பெருசா நினைக்க மாட்டாங்க. ஆனா ஒரு கிறிஸ்தவன் பொய் சொல்லிட்டாரு சொன்ன தெரியுமா, இவன் கிறிஸ்தவன் யான், இவன் போய் பேசுறானேமா. நீங்க பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க. ஒரு கிறிஸ்தவன் பொய் சொல்ற உடனே என்ன சொல்றாங்க? இவன் கிறிஸ்தவன், இவனே பொய் சொல்லுகிறானே. அப்படி அர்த்தம் என்ன? கிறிஸ்தவர்கள் எப்பொழுதுமே உண்மை பேசுகிறவர்கள். அதுதான் ஜனங்கள் மீது நம்மை குறித்த ஒரு உணர்வு இருக்கிறது. அப்ப அந்த உண்மை இருந்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எந்த ஒரு காரியமாக தேவன் கொடுத்ததை நீங்க அற்பமாய் நினைக்கவே கூடாது. நான் இந்த வேலை தான் நான் பார்க்கிறேன், இந்த வேலை இருக்கிறேன், என்ன வேலையா இருந்தாலும் சரிதான். உங்க வாழ்க்கையில் நான் சொல்லுகிறேன், சின்ன காரியம். ஒருவேளை நீங்க ஆபீஸ்ல பியூனாக இருக்கலாம், ஒரு ஆபீஸ்ல நீங்க ஸ்வீப்பராக இருக்கலாம். நீ என்ன வேலை பார்த்தா அதுல உண்மை இருக்க வேண்டும். யார் பார்க்க குப்பையை உடனே டேபிள் காலில் தள்ளிட்டு போயிடும், எவனுக்கு தெரிய போய் நினைச்சவனா, யாருக்கு தெரியுதோ கர்த்தர் பார்த்து கொண்டே இருப்பார். கர்த்தர் பார்த்துட்டே இருப்பார். நீ உண்மை இல்லை சொல்வார். பாருங்க, நான் தான் சொன்னேன், என் வாழ்க்கையில் நடந்த காரியம் நான் அநேக கடந்து சொல்லியிருக்கிறேன். நான் ஊழியத்துக்கு வந்த பொழுது ஆண்டவர் சொன்னார், எனக்கு கொடுக்கப்பட்ட முதல் ஊழியம் ஒரு முழு ஜெபத்தில் எனக்கு ஆண்டவர் டீ போடுறது தான் ஊழியம் கொடுத்தார். அந்த ஊழியருக்கு எனக்கு அதான் கொடுத்தார். நீ வேணா டீ போடு, உனக்கு ஊழி நான் கேட்டேன், எனக்கு ஊழியம் கொடுங்கய்யான்னு கேட்டேன். நீ போய் டீ போடுவியான்னு கேட்டார். டீ போடுறையான்னு சொன்னேன். பார்த்தா ஒரு 800 பேர் வருவாங்க. 800 பேருக்கு நான் டீ போட்டு கொடுத்தேன். முதல் ஊழியம் அதுதான். அப்போ பார்த்தீங்கன்னா 3 கல்லை வச்சு பெரிய இந்த பிரியாணி செஞ்சு வச்சிருப்பார். 2 இதை போட்டு வடை விறகு போட்டு டீ போட்டு கொடுத்துக்கிட்டு இருப்பேன். டீ போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் வந்துடும், எல்லாம் டீ ஊற்றி கொடு சொல்வார். டீ ஊற்றி கொடுப்பேன். பார்த்தீங்களா 800 பேர் வாங்கி ஒரு 300 டம்ளர் வாங்கி வச்சிருப்பார்.
நான் 2 சின்ன பையங்களை கூப்பிட்டு டீ ஊற்றி கொடுக்க சொல்லிட்டு நம்ம மகள் டீ எல்லாம் குடிச்சு எச்சிட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. நான் எல்லாம் கழுவி கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அப்போ பாருங்க, எனக்கு முன்னால் ஒருத்தர் வந்துட்டாரு. பிரைஸ் லார்ட் பிரதர்னாரு. நானும் பிரைஸ் லார்ட்னு பார்த்து வெக்கமாயிருச்சு. என் கூட வேலை பார்க்க இன்னொரு ஆஃபீஸர் நின்னார். அவர் கேட்டார், நீ ஊழியம் போறேன்னு சொன்னையே, என்ன ஊழியம் பாரு உன்னை பார்க்க வந்தேன்ட்டார். சொல்லிட்டு, உனக்கு கேவலமா இல்லையா? நீ என்னடா டீ எல்லாரும் எச்சிட்டமா வச்சுட்டு போறான், கழுவி கொடுக்குறேன்னாரு. நான் அவரை பார்த்து கேட்டேன், நான் பேங்க்ல என்னவா இருக்கேன்? நீ பேங்க்ல பெரிய ஆஃபீஸர் இருந்தாரு. நான் பேங்க்ல பெரிய ஆஃபீஸ் ஆர்டர் கொடுத்துட்டாரு, ஊழியத்துக்கு எனக்கு ஆர்டர் பியூன் வேற கொடுத்துருக்கிறாருன்னு. எனக்கு என்ன கொடுக்குறா செய்கிறான்னு சொன்னேன். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அன்றைக்கு எச்சிட்டவனை கழுவி கொடுத்த என்ன கத்தருக்கு உலகம் முறை கத்தை கொண்டு போறேன். ஏன்னா அந்த கத்தை எந்த ஒரு கத்தை அற்பமா நினைக்க கூடாது. நான் அந்த செய்தி ஒரு இடத்துல சொன்னேன். ஒரு பிரதர் வந்துட்டார், கூட்டம் முடிஞ்சா நான் அப்படியே கட்டி பிடிச்சிட்டார். பிரதர், நீங்க டீ போட்ட சாட்சி இந்த ரொம்ப தொற்றுச்சு பிரதர்னாரு. 1.5 மணி நேரம் பசங்க மணி உன்னை தொடலையான்னு கேட்டான். நல்லா இருந்துச்சு, அவனுக்கு டீ போட்ட சாட்சி ரொம்ப இப்படி சூப்பராக இருந்துச்சு பிரதர்னாரு. ஏன்னா உங்களை மாதிரி நானும் இன்னைக்கு ஒரு முழு ஜெபத்தில் டீ போட்டு கொடுத்துட்டு இருக்கேன் பிரதர்னாரு. உன்னை கத்திர ஆசீர்வதிப்பார் அப்படின்னு. அட போங்க பிரதர், 10 வருஷமா நான் டீ தான் போட்டுக்கிட்டே இருக்கேன். என்ன ஏன் அதில் பாருங்க, ஒரு காரியம் என்னை ரொம்ப தொற்றுச்சு பிரதர்னாரு. என்னன்னாரு, எல்லாரும் எச்சிட்டு வச்சுட்டு போயிடுவாங்க, கழுவி ஊற்றி கொடுத்தேன்னு சொன்னீங்களே பிரதர். ஆமாம், நான் பார்த்தேன் பிரதர், எந்த பைய பார்க்க போறான் எச்சிட்டு டீ ஊற்றி கொடுத்துருங்க. நீ 10 வருஷம் இல்லை, நீ 20 வருஷம் டீ தான் ஊற்றி கொடுப்பாங்க. டீ ஊற்றி கொடுக்கறதுலேயே உன்ட்ட உண்மை இல்லை, உன்னை எப்படி ஒன்று ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், தேவன் கொடுத்த காரியத்திலே தேவன் அந்த உண்மையை எதிர்பார்ப்பார். அந்த உண்மை உள்ள ஒரு வாழ்க்கையில் தான் தேவ தரிசனம் நிறைவேற முடியும். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் கர்த்தர் சொன்ன வார்த்தை இதுதான். இன்றைக்கு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நான் தரிசனத்தை கொடுத்திருக்கிறேன். எந்த ஒரு நோக்கத்தோடு இந்த தேசத்தை கொண்டு வந்தேன். முதல்ல தரிசனத்தை பெற்றுக்கொள்ள சொல். ஒரு குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, ஊழியத்தை குறித்து, வேலையை குறித்து, வியாபாரம் எதுவாக தொழில் எதுவாக இருக்கட்டும், ஒரு தரிசனத்தை முன்வைத்து ஜெபிக்க சொல். அதை ஜெபிக்கிற பொழுது நான் இந்த தரிசனத்தைப்படியே என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி யாக்கோபு சொன்னாரே, அதே போல இன்றைக்கு வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அந்த ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன். இந்த சபைக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். நான் சொன்ன வார்த்தையின்படி இந்த சபை இன்னும் பலுகி பெருகும். அந்த தரிசனத்தை கர்த்தர் எனக்கு தெளிவாய் கொடுத்திருக்கிறார். நான் அடுத்த வருஷம் வருகிற கர்த்தர் நிச்சயமாக அடுத்த வருஷத்துல இதை விட 2 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். நீங்கள் காணவே கர்த்தர் அந்த தரிசனத்தை முன்வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கும்படிக்கு யாரும் எழுந்து நிற்கலாம். இது ஜெப நேரம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு மிக தெளிவாக பேசியிருக்கிறார். எனக்கு அருமையான சகோதரனே, என் அன்பு சகோதரி, நான் கர்த்தருடைய சமூகத்திலே நான் ஜெபித்த பொழுது கர்த்தருடைய அவர் சொன்ன ஒரு வார்த்தை அதுதான். இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு நான் தரிசனங்களை கொடுத்து இந்த குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி தான் கர்த்தருக்கு வாக்கு கொடுத்தார். தரிசனத்தை பெற்றுக்கொள்ள சொல். குடும்பத்தை குறித்து, எதிர்காலங்களை குறித்து, வேலையை குறித்து, எதுவாக ஊழியமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் முதலாவது என் பிள்ளைகளுக்குள்ளே தரிசனம் இருக்க வேண்டும். தரிசனத்தின் வல்லமையும் என் பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். இது 2 அறிந்து கொண்டாலே என் தரிசனம் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிறைவேறும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு மிக தெளிவாய் பேசியிருக்கிறார். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே எனக்கு ஒரு தரிசனத்தை தாரும். என் எதிர்காலத்தை குறித்து இப்படி ஒரு திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன். என் ஊழியத்தை குறித்து நான் இப்படி ஒரு தரிசனம் வைத்திருக்கிறேன். என் சபையை குறித்து இப்படி ஒரு தரிசனம் வைத்திருக்கிறேன். என்னைக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது. அந்த தரிசனத்தை முன்வைத்து நான் ஜெபிக்கிறேன். அந்த தரிசனம் என் வாழ்க்கை நிறைவேறும்படியாக, அந்த தரிசனம் சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்கு ஆண்டவர் இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் என் மீது இறங்கி வரட்டும். நீங்கள் கேட்கிற பொழுது தேவனுடைய வல்லமை இப்பொழுது உங்கள் மீது இறங்கி வர போகிறது. ஆவியான வல்லமை பலத்த விதமாக இப்ப நம் நடுவில் இறங்கி கொண்டு இருக்கிறது. ஆவியான சிலருடைய கண்களை திறக்கிறார். சிலருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. சகோதரி, உன் கண்கள் திறக்கப்படுகிறது. ஒரு புதிய தரிசனம் உனக்கு முன்பாக இறங்கி வருகிறது. நீ சோர்ந்து போய் வந்தாய் அல்லவா? மன சோர்ந்து வந்த சகோதரி, நீ ஆண்டவருடைய வல்லமை உன்மீது இறங்கி வருகிறது. நீ நினைத்து இங்கே வரவில்லை. கர்த்தர் உன்னை முன்குறித்து இந்த இடத்துக்களை கொண்டு வந்திருக்கிறார். உனக்குள்ளே சோர்வு,
உனக்குள்ளே சோர்வு, நம்பிக்கை இல்லாதபடிக்கு நீ போராட்டத்தோடு வந்தா அல்லவா, கர்த்தர் இப்பொழுது உன் கண்களை திறக்கிறார். கர்த்தர் உங்கள் கண்களை திறக்கிறார். பயப்படாது, நீ பயப்படாது. நிச்சயமாக உன் வாழ்க்கையிலே தேவ தரிசனம் நிறைவேற போகிறது. தேவ தரிசனம் நிறைவேற போகிறது. ஆண்டவருடைய வல்லமை உன்மீது இறங்கி வருகிறது. நீ நம்பிக்கையை இழந்து போய் வந்திருக்கிறார். இனிமேல் நடக்குமா, இனிமேல் அந்த ஆசீர்வாதம் வருமா என்று சொல்லி நீ நம்பிக்கை இழந்து போன ஒரு சகோதரி, ஆனால் ஆண்டவருடைய வல்லமை உன்மீது இறங்கி வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாக முடிவு உண்டு மகளே, உன் நம்பிக்கை வீண் போகாது. வருகிற வருஷத்திலே உன் வாழ்க்கையில் அந்த நன்மை வெளிப்பட போகிறது. அந்த நன்மை உனக்கு வெளிப்பட போகிறது. கர்த்தருடைய வல்லமை உன்மீது இறங்கி வருகிறது. நீதான் அந்த சகோதரி, நீதான் அந்த சகோதரி. நீ சந்தேகப்படாதே, நீ சந்தேகப்படாதே. ஆண்டவருடைய வல்லமை உன் சரீரத்திற்குள்ளாக இறங்கி வருகிறது. அடிக்கடி உன்னை பலவீனப்படுத்தும்படியாகவும் உனக்குள்ள சோர்வை கொண்டு வரும்படியாக போராடின என்ன நன்மையை கர்த்தர் கொடுக்க வேண்டும், என்ன ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டுமோ நீங்கள் வாய்களை திறந்து கேட்க வேண்டும். Thank you Lord. உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் இறங்கி வருகிறபடியினால் உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கே ஸ்தோத்திரம். இங்க வந்திருக்கிற ஒரு சகோதரன், நீ மன குழப்பத்தோடு வந்திருக்கிறாய். பேசாமல் இந்த தேசத்தை விட்டு போய்விடலாம். இங்க இருப்பது ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் எதிர்பார்த்து வந்த காரியம் ஒன்றுமே நடக்கவில்லை. இனிமேல் தேசத்தில் இருப்பதிலே ஒரு பிரயோஜனம் இல்லை. என் சொந்த தேசத்துக்கு நான் மீண்டும் திரும்பி போய்விட வேண்டும் என்று சொல்லி குழப்பத்தோடு வந்த சகோதரனே, ஆண்டவருடைய வல்லமை உன்மீது இறங்கி வருகிறது. கர்த்தர் கொடுத்த தரிசனம் நிச்சயமாய் உன் வாழ்க்கையிலே நிறைவேற போகிறது. இனி உனக்கு தாமதம் செய்வது இல்லை. இதே தேசத்திலே கர்த்தர் மீண்டும் உன்னை உயர்த்த போகிறார். புதிய வழி உனக்கு திறக்கப்பட போகிறது. அவன் தெளிவாய் சொல்லுகிறார், நீ நினைக்கிற காரியம் அல்ல, இப்பொழுது இருக்கிற காரியமும் அல்ல. உனக்கு கர்த்தர் வெகு சீக்கிரத்திலேயே ஒரு புதிய ஆசீர்வாதமான வழியை திறந்து கொடுத்து தேவன் இந்த தேசத்திலே உன்னை உயர்த்துவே என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீதான் அந்த சகோதரன். நீ சந்தேகப்படாது. மரணத்தின் கண்ணிகளுக்கு தேவன் உன்னை விலக்கி பாதுகாத்தாரே, அந்த தேவனுக்கு நீ நன்றி செலுத்து. Thank you Lord. உம்முடைய பிரசன்னம் எனக்கு வருகிறபடியினால் உமக்கே ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொரு மீதும் இப்பொழுது ஆசீர்வாதத்தின் வல்லமை ஊற்றப்படுகிற அன்பிற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உமக்கே கோடான கோடி ஸ்தோத்திரம். இன்னொரு சகோதரன், இன்னொரு சகோதரன், எந்த ஒரு முடிவையும் என்னால் எடுக்க முடியவே இல்லையே என்ற குழப்பத்தோடு வந்த சகோதரனே, ஆண்டவருடைய வல்லமை இப்பொழுது உன்மீது இறங்கி வருகிறது. இப்பொழுது உங்கள் மீது ஒரு வல்லமை இறங்கி வருகிறது. கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி வர சகோதரனே, ஒரு புது பலன், ஒரு புது பலனை நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். பல முறை உங்களை கோபப்படுத்த வேண்டும், அதுதான் உங்க வாக்கில தடைகளாக இருக்கிறது. ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார், கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. நீ பொறுமையோடு கூட கர்த்தருடைய சமூகத்தை சொல்லுகிற பொழுது கர்த்தர் உங்களுக்காக யாவற்றை செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீதான் சகோதரனே, உனக்காகத்தான் அந்த அடையாளத்தை கர்த்தர் சொன்னார். நீங்க ஆண்டவருக்காக சாட்சியாய் எழும்புவாய். கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்பட போகிறது. Thank you Lord. உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் இறங்கி வந்திருக்கிறபடியினால் உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கே ஸ்தோத்திரம் ஐயா. இப்பொழுது ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய சரீர சுகத்திற்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது யார் யார் என்னென்ன பலவீனத்துக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லா பலவீனத்தின் வல்லமைகளும் இப்பொழுது மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால் சகோதரி, ஆண்டவருடைய வல்லமை உன் சரீரத்துக்குள்ள இறங்கி வருகிறது. அடிக்கடி உனக்குள்ள சோர்வு பலவீனத்தை கொண்டு வந்து வீட்டு வேலையை கூட செய்ய விடாதபடிக்கு உன்னை பலவீனப்படுத்தின அந்த பலவீனங்கள் இப்பொழுதே மாறுகிறது. இயேசுவின் நாமத்தினால் நீதான் சகோதரி, நீ சந்தேகப்படாதே. ஆண்டவருடைய வல்லமை உன் சரீரத்தில் இறங்கி வருகிறது. குறிப்பாக அவன் தெளிவாக சொல்கிறார், உங்கள் முதுகு தண்டிலே தேவ வல்லமை இறங்கி வருகிறது. அடிக்கடி முதுகு தண்டில் காணப்படுற வலிகள், அந்த முதுகு வலிகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே மறைகிறது. இயேசுவின் நாமத்தில் சகோதரி, நீங்கள் சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. குனிந்து வேணாம் சோதித்துப்பா. குனிகிற பொழுது இதுவரை வலி வரும். இப்படி இயேசுவின் நாமத்தில் வலிகள் இல்லை.
கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. நீங்க அற்புதத்தை பெறுகிறீர்கள். Thank you Lord. உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் இறங்கி வருகிறபடியினால் உமக்கே ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு சகோதரி, ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி வருகிறது. பல இரவு நேரங்களிலே உங்களுக்கு தேவையில்லாதபடி கெட்ட கனவுகள், உங்களை பயமுறுத்தபடி கனவுகளை சாத்தான் கொண்டு வந்து உங்கள் தூக்கத்தை கெடுக்கும்படியாக, உங்களை கலங்க பண்ணும்படியாக போராடின அந்த கிரியைகள் இப்படி அழிகிறது. இயேசுவின் நாமத்தினாலே பல இரவுகள் உங்களுக்கு அந்த பயம் வருகிறது. அந்த பயத்தை கொண்டு அந்த சாத்தானின் வல்லமைகள் இப்படி அழிக்கப்படுகிறது. நீங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். உங்களுக்கு ஒரு அடையாளம் சொல்லுகிறேன். ஆண்டவருடைய வல்லமை உன் கால் பகுதியில் இறங்கி வருகிறது. அடிக்கடி உங்கள் கால்களை உளைச்சல் வருகிறது, வலி வருகிறது. அந்த வலிகள் மறைகிறது. இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் பயப்படுகிறபடி ஒன்று சம்பவிக்காது. இன்னும் உங்க கண்கள் அநேக நன்மைகளை காணும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. Thank you Lord. உம்முடைய பிரசன்னம் இறங்கி வருகிறபடியினால் உமக்கே ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே, யார் யார் கைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ உம்மை உன் வலது கையில இறங்கி வருகிறது. அடிக்கடி உன் வலது கையில வலி வருகிறது. அது நிமித்தம் வேலை செய்ய முடியாதபடி உன் கைகள் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறாய் அல்லவா? ஆண்டவருடைய வல்லமை உன் கைகளுக்குள்ள இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தினால் அந்த பாதிக்கப்பட்ட கை இப்ப சுகம் அடைகிறது. நீ கைகளை உயர்த்தி அந்த கையை பூரணமாய் தூக்குற பொழுது கையிலே வலி வரும். இப்ப இயேசுவின் நாமத்தினால் அந்த பாதிக்கப்பட்ட கை சுகம் அடைகிறது. சந்தேகப்படாது. கைகளை உயர்த்தி சோதித்து பார். அந்த வலிகள் இப்பொழுது இல்லை. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கிறது. Thank you Lord. இந்த பிரசன்னம் இறங்கி வருகிறபடினால் ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொருவருக்கு அற்புதம் செய்யும். என்னென்ன அற்புதங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினால் எல்லா வியாதி கட்டுகளும் இன்றோடு தெரிபடுவதாக. நீ சுகம் படுத்தப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவரே, கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார். வார்த்தையின்படி ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீ செழிக்க பண்ணுவீராக. உடைய குடும்ப வாழ்க்கை, உடைய வியாபாரத்தின் காரியங்கள், வேலை காரியங்கள், தொழில் காரியங்கள், ஊழியத்தின் காரியம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை இன்றைக்கு விசேஷித்த விதமாக நீ ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். கற்பத்தின் கனிக்காய் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. இன்றைக்கு அந்த ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். யார் யார் குழந்தைக்காய் ஜெபிக்கிறார்களோ இன்றைக்கு அந்த கர்ப்ப பையிலே உம்முடைய அபிஷேகம் இறங்கி வருவதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, குழந்தை கொடுத்து விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானங்களை கொடுத்து நீ ஆசீர்வதியும். நீ ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, விசேஷமாக இந்த முதல் நாளிலும் எங்க கர்த்தர் எங்க நடுவே வந்ததற்காக ஸ்தோத்திரம். நீ உங்களுக்குள்ள பேசின அன்பிற்காக ஸ்தோத்திரம். நீ சொன்ன வார்த்தைப்படி உடைய பிள்ளைகளை இன்றைக்கு நீ ஆசீர்வதித்து விட்ட அன்பிற்காக நாங்கள் துதிக்கிறோம். இன்றைக்கு சபைக்கு நீ கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றி ஆண்டவரே, இந்த சபையின் மூலமாக நீ மகிமைப்படப்போற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.